Happy morning. Happy morning, everyone. Happy morning, Vetri. Super. Happy morning, Jagan. எல்லாருக்கும் ஆடியோ வீடியோ கிளியரா இருந்ததுன்னா கிளியர்னு டைப் பண்ணிருங்க. ஒரு நம்ம தினமும் ஸ்டார்ட் பண்ற மாதிரி நம்ம நேத்து என்ன பார்த்தோமோ நம்ம அதுல இருந்து ஸ்டார்ட் பண்ணிடுவோம். நம்ம நேத்து என்ன பார்த்தோம்னா கோல் செட்டிங்ல முக்கியமான ஒரு விஷயம் பார்த்தோம். கோல் செட்டிங்க்கு என்னென்ன தேவை அப்படிங்கறத பார்த்தோம். கோல் செட்டிங் ஒரு 5 விஷயங்கள் முக்கியமா அதுல இருந்தாதான் அதுக்கு பேரு ஒரு கோலா நம்ம கன்சிடர் பண்ணலாம். இல்லைன்னா அது வந்து கோல் கிடையாது. அது வெறும் நம்ம டிசைர் மட்டும்தான். இப்போ அதுக்கு ஒரு மெத்தட் பார்த்தோம். ஸ்மார்ட் கோல் செட்டிங் மெத்தட் அப்படின்னு சொல்லி ஒரு மெத்தட் பார்த்தோம். என்னன்னா அதுல பார்த்தோம்னா கோல்னா ஸ்பெசிபிக்கா ஒரு விஷயம் இருக்கணும். அது ஏதாவது ஒரு பர்டிகுலர் திங்கா இருக்கணும். நான் வளரணும் அப்படின்னு நான் நினைக்கிறது வந்து கோல் இல்ல. நான் எதுல வளரணும்? இன் டெர்ம்ஸ் ஆஃப் பிசினஸ் வால்யூமா, இன் டெர்ம்ஸ் ஆஃப் ஃபினான்ஸா, இல்ல நான் எதுல வளரணும் அப்படிங்கிறத நான் ஸ்பெசிபிக்கா சொல்லணும். நம்பர் ஆஃப் பிரான்ச்சஸ் நான் இன்க்ரீஸ் பண்ண போறேனா, இல்ல ஃபினான்சியலா நான் வந்து 1 crore ப்ராஃபிட்ட நான் எடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன்னா, இல்ல அத தாண்டி நான் வந்து நம்பர் ஆஃப் பீப்பிள் யார் யாருக்கு சர்வ் பண்ணணும், எத்தனை பேருக்கு சர்வ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன்னா, இந்த மாதிரியான நான் பீப்பிள் வால்யூம் ஓரியன்டட் எத்தனை பேருக்கு சர்வ் பண்ணணும், வால்யூம் ஓரியன்டடா பிரான்ச்சஸ் கொண்டு வரணும் அப்படின்னு நினைக்கிறேன். அதிகமான பிரான்ச்சஸ் கொண்டு வரணுமா, நம்பர் ஆஃப் மெஷின்ஸ் நான் வந்து என்னோட மேனுஃபேக்சரிங் கம்பெனில இருந்தேன்னா நம்பர் ஆஃப் மெஷின்ஸ் நான் அதிகப்படுத்தணுமா, இது வந்து ஸ்பெசிபிக்கா இருக்கு. அதே மாதிரி மெஷரபிளா இருக்கணும். நம்ம கோலை நம்ம மெஷர் பண்ண முடியணும். அப்பதான் நமக்கு டிஃபரன்ஸ் தெரியும். அது ரொம்ப முக்கியம். ஸோ இட் சுட் பி அ மெஷரபிள் கோல். பிரான்ச் நான் கொண்டு வரணும். பிரான்ச் அதிகப்படுத்தணும் அப்படின்னு நினைக்கிறேன் அப்படின்னா எத்தனை பிரான்ச்? 2 பிரான்ச்சா, 3 பிரான்ச்சா? வால்யூம் அதிகப்படுத்தணும்னு நான் நினைக்கிறேன். வால்யூம் அதிகப்படுத்தணும்னா எத்தனை கஸ்டமர்ஸ் நான் கொண்டு வரணும்? எத்தனை கிளைண்ட்ஸ் எனக்கு தேவைப்படுறாங்க? எது நான் கோலா வச்சிருக்கேன்? நான் இது வரைக்கும் ஒரு 100 கிளைண்ட்ஸ் நான் வந்து ஹேண்டில் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னா 1000 கிளைண்ட்ஸ் அப்படிங்கிறது என்னுடைய மெஷரபிள் கோல். ஸ்பெசிபிக்கா எது இருக்கு இதுல? 1000 ஆண்டர்பிரனர்ஸ் நான் டார்கெட் பண்ணேன்னா, ஏன்னா பீப்புள் யாரு வேணா இருக்கலாம். அதுல பர்டிகுலரா நான் யாரை டார்கெட் பண்றேன்? ஸ்பெசிபிக். அட் த சேம் டைம் அட்டைனபிள் கோலா இருக்கணும். அட்டைனபிள் கோலா இருந்தாதான் நமக்கான சப்கான்சியஸ் மைண்ட்ல நம்ம அதுக்கான முயற்சியை நம்ம தொடர்ந்து போட்டுக்கிட்டே இருப்போம். நடக்க முடியற மாதிரியான கோல் தான் அட்டைனபிள் கோல். இது கண்டிப்பா நடக்கும். ஆனா கொஞ்சம் சிரமப்படணும் அப்படின்னு இருக்கணும். கொஞ்சம் எஃபர்ட் போடணும். இதுக்கான எஃபர்ட் எக்ஸ்ட்ரா போடணும். பட் இது கண்டிப்பா நடக்கும். நான் ஒரு 6 மந்த்ஸ் டைம்ல இல்ல ஒரு 1 இயர் டைம்ல நான் வந்து என்னோட கிளைண்ட்ஸ் வந்து 100 கிளைண்ட்ஸ் டு 1000 கிளைண்ட்ஸ் நான் கொண்டு போகணும்னு நினைச்சேன்னா, இட்ஸ் அட்டைனபிள். பட் அட் சேம் டைம் இட்ஸ் சேலஞ்சிங். ஸோ சேலஞ்சிங்காவும் இருக்கணும். அடைய முடியற மாரியும் இருக்கணும். ஆனா அத ஈஸியா அடைய முடியாம கொஞ்சம் சிரமப்பட்டு அடைய முடியற மாரி இருக்கும். அதே மாதிரி ரிலவென்ட்டா இருக்கணும். அந்த கோல் வந்து நமக்கு ரிலவென்ட்டா இருக்கணும். நம்ம பிசினஸ்க்கு சம்மந்தமில்லாத ஒரு கோல் வந்து நம்ம செட் பண்ணக்கூடாது. அதே மாதிரி டைம் பேஸ்டு கோல் வந்து நம்ம வச்சிருக்கணும். நேத்து வந்து ஒரு சாம்பிள் ஒரு ஷேர் பண்ண சொல்லியிருந்தோம். சாம்பிளுக்கு ஒரு கோல் ஷேர் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஸோ நம்ம ஜெகன் வந்து அந்த சாம்பிள் கோல் ஷேர் பண்ணியிருந்தாரு.
நம்ம இன்னைக்கு நம்ம அதை ஷேர் பண்ணதை இன்னைக்கு ஒரு ரிவ்யூ பண்ணிடலாம். இதுல நம்ம அட்டைனபிள் கோல் வந்து இதுல என்னென்ன காம்பனன்ட்ஸ் இருக்கு அப்படிங்கறத நம்ம இன்னைக்கு பார்த்துடலாம். மறுபடியும் இந்த 10 மினிட்ஸ்க்குள்ள. ஸோ ஜெகன் ஒரு கோல் செட் பண்ணியிருந்தாரு. அதுல என்னன்னா டிஜிட்டல் மார்க்கெட்டிங் எம்பவர் 1000 பிசினஸ் ஓனர்ஸ் பை 2025 த்ரூ இன்னோவேட்டிவ் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அண்ட் பிராண்டிங் ஸ்ட்ராட்டஜிஸ். பிராண்டிங் வந்து அவரோட மெயின் ஃபோக்கஸ் இருக்கு. ஸோ இதுல நம்ம பார்த்தோம்னா என்னென்ன பார்ட் இருக்கு, இதுல ஸ்பெசிபிக்கா இருக்கா? ஆமா, அவர் பிசினஸ் அப்படிங்கிற ஸ்பெசிபிக்கா இருக்காரு. யார் யார வந்து அவர் யாருக்கு சர்வீஸ் கொடுக்கணும்னா பிசினஸஸ்க்கு சர்வீஸ் கொடுக்கணும் அப்படிங்கிறதுல ஸ்பெசிபிக்கா இருக்காரு. 1000 பிசினஸஸ், அது வந்து மெசரபிள். இந்த 1000ங்கிறது மெசரபிளா இருக்கு. ஸோ இப்போ ஆல்ரெடி அவர் வந்து 100 கஸ்டமர்ஸ் அட்டைன் பண்ணிட்டு இருக்காரு. இதுதான் ஒரு எக்ஸாம்பிளா நான் சொன்னேன். 100 கஸ்டமர்ஸ் ஹேண்டில் பண்ணிட்டு இருக்காங்க. 100+ கஸ்டமர்ஸ். ஸோ 1000ங்கிறது அச்சீவபிள். 2025ல அச்சீவ் பண்றேன்னு போட்டிருக்காரு. அது வந்து டைம் லைன். இது அட்டைனபிளா? கண்டிப்பா அட்டைனபிள். ஏன்னா 1 இயர் டைம் இருக்கு. 10 டைம்ஸ் வந்து டார்கெட் வச்சிருக்காரு. ரிலவெண்டா இருக்கா? கண்டிப்பா ஒரு பிசினஸ் ரிலவெண்டான ஒரு கோல் தான். டைம் பவுண்ட், எஸ். டைம் லைன் 1 இயர். ஸோ இந்த எல்லா காம்பனண்ட்டும் இந்த கோல்ல வந்துருது. ஸோ இது வந்து இட்ஸ் அ ஸ்மார்ட் கோல். அதே மாதிரி இப்போ நான் என்னோட பிசினஸ்ல என்ன வச்சிருக்கேன்னா, பை 2020 ஐ ப்ரொவைட் மென்டாரிங் டு 1000 தமிழ் ஆண்டர்பிரனர்ஸ். அட் அ டைம் நான் வந்து வச்சிருக்கேன். அட் அ டைம்ல என்னோட வெபினார்ல, என்னோட செஷன்ஸ்ல, என்னோட ஒர்க் ஷாப்ஸ்ல 1000 ஆண்டர்பிரனர்ஸ், தமிழ் ஸ்பீக்கிங் ஆண்டர்பிரனர்ஸ் வந்து அட்டன் பண்ணணும் அப்படின்னு ஒரு கோல் வச்சிருக்கேன் பை இயர் 2028. இப்ப என்னோட ஆக்சுவல் வால்யூம் என்ன? அரௌண்ட் 20. இன்னொரு என்னோட நார்மல் வெபினார்ஸ்ல வந்து எவ்வளவு பேர் வர்றாங்கன்னா 20 to 25 பீப்புள் அதுல அட்டன் பண்றாங்க. ஸோ அரௌண்ட் 30 தான் வந்து நான் வச்சிருக்கிற வால்யூம். அப்ப இந்த 30 வால்யூம்ங்கிறது அட் அ டைம்ல இருக்கிற வால்யூம். இதை நான் ஐ எம் கோயிங் டு மேக் இட் 1000 இன் 3 years. 25, 26, 27 இந்த 3 வருஷத்துல நான் இதை அட்டைன் பண்ணணும், இதை ரீச் பண்ணாதான் பண்ண முடியும். இதுல 3 இயர்ஸ்ங்கிற டைம் இருக்கு, டைம் பவுண்ட் இருக்கு. ஸோ வித்தின் திஸ் 3 year இஸ் இட் அச்சீவபிள்? நான் நெக்ஸ்ட் இயரே இதை பண்ணணும்னா பண்ண முடியும். அப்ப சேலஞ்சிங்கா இருக்கும். அந்த மாதிரி கூட வச்சுக்கலாம். நான் 1 இயர்னு கூட வச்சுக்கலாம். இது ரிலவெண்டா இருக்கா? கண்டிப்பா ரிலவெண்டா இருக்கு. ஸோ 3 இயர்ஸ்ல நான் வந்து 1000 ஆண்டர்பிரனர்ஸ் வந்து என்னோட வெபினார்ல அட் அ டைம்ல அட்டன் பண்ணணும்னா நான் வந்து அட்லீஸ்ட் 10,000 ஆண்டர்பிரனர்ஸை நான் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணியிருக்கணும். என்னோட நெட்ஒர்க்ல ஏற்கனவே அட்லீஸ்ட் 10,000 ஆண்டர்பிரனர்ஸ் இருக்கணும். இப்போ அந்த 10,000ங்கிறது தான் என்னோட கவுண்ட் ஆக்சுவலா பார்க்க போனா. ஸோ இதுல என்னென்னலாம் இருக்குன்னா வால்யூம் ஆஃப் பிசினஸ் தான் நான் எடுக்கிற ஃபோக்கஸ். இந்த வால்யூம் வந்து தௌசண்ட் ஆண்டர்பிரனர்ஸ்ங்கிறது வால்யூம். அந்த வால்யூம் நான் அந்த குறிப்பிட்ட டைம்குள்ள அச்சீவ் பண்ணிடுவேனா அப்படிங்கிறது அட்டைனபிளா இல்லையா அப்படிங்கிறது. எஸ், ஐ கேன் டூ இட். அதுக்கப்புறம் இது ரிலவெண்டா இருக்கா? ரிலவெண்டா இருக்கு. டைம் பவுண்டா இருக்கா? 3 years டைம் போட்டிருக்கேன். டைம் பவுண்டா இருக்கு. ஸோ இதை தான் நாம இந்த எல்லாத்தையும் நம்ம நேற்று கிளியரா பார்த்தோம். இதுதான் ஸ்மார்ட் கோல் செட்டிங். ஸோ ஸ்பெசிஃபிக்ங்கிறது நம்ம இன்னும் மோர் ஸ்பெசிஃபிக்கா நம்ம பார்த்தோம். ஸ்பெசிஃபிக்ல என்னென்ன காம்பனன்ட்ஸ் இருக்கணும்? வாட், வேர், வென், ஒய், விச், ஹூ, இதுக்கான இந்த கொஸ்டின்ஸ்க்கு எல்லா கொஸ்டின்ஸ்க்கான ஆன்சரும் நம்ம கொண்டு வந்தோம்னா இந்த எல்லா ஆன்சருமே ஸ்பெசிஃபிக் அப்படிங்கறத நோக்கி தான் நகரும். வாட் டு அச்சீவ், நான் என்ன அச்சீவ் பண்ண போறேன், அது வந்து டேஞ்சபிளா இருக்கணும். கண்டிப்பா இதை வந்து ஒரு சாலிடான ஒரு பர்டிகுலர் திங் இருக்கணும்.
குறிப்பிட்ட ஒரு விஷயம் இருக்கணும். நான் வால்யூம் இன்க்ரீஸ் பண்றேன்னா, ஃபினான்சியலா க்ரோ ஆகுறேன்னா அப்படிங்கிறது குறிப்பிட்ட விஷயம். அதே மாதிரி எதை நான் பண்ணாலும் அதுக்கான காரணம் ஸ்ட்ராங்கா இருந்தா தான் நான் அதை பண்ணுவேன். அப்ப அதுக்கான ஒய் வந்து அதுக்கு ஸ்ட்ராங்கா இருக்கும். ஒய் ஐ எம் டூயிங் இட். அதுல நம்ம என்ன பார்த்தோம்னா, ரியலிஸ்டிக்கான எல்லா கோல்ஸும் நம்ம ரியலிஸ்டிக்கான கோல்ஸ் தான். நீங்க எவ்வளவு பெரிய கோல் வச்சாலும் சரி. நான் என்னோட எல்லா செஷன்ஸ்லயும் சொல்லிட்டு இருப்பேன். நீங்க ஈவன் ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன். நம்ம அ தமிழ்நாட்டோடைய குடியரசுத் தலைவர் ஆகணும்னு நான் நினைக்கிறேன். இந்தியாவோட குடியரசுத் தலைவர் ஆகணும்னா கூட இத வந்து ரியலிஸ்டிக்கா இருக்கும்னு கொஞ்சம் ரிலேட் பண்ணிக்கலாம். பட் நான் தமிழ்நாட்டோடைய குடியரசுத் தலைவர் ஆகணும்னு நினைக்கிறேன். இந்த கோல்ல நான் ஸ்ட்ராங்கா இருக்கேன். அதுக்கான அஃபர்மேஷன்ஸ் பண்றேன். அதுக்கான ஆக்ஷன்ஸ் எடுக்கிறேன் அப்படின்னா, அதுக்கு கூட வாய்ப்பு இருக்குன்னு சொல்றேன் நான். ஸோ ரியலிஸ்டிக்கான கோல்ஸ் தான் எல்லா கோல்ஸும். ஆனா, நம்ம அத ஸ்ட்ராங்கா நம்பணும். அதுல தான் இருக்கு. அதுக்கு நமக்கு ஸ்ட்ராங்கான கனெக்ட் இருக்கணும். ஒய் வி ஆர் டூயிங் இட். நான் உண்மையிலேயே டீப் இன் மை ஹார்ட் எனக்கு வந்து அதுக்கான காரணம் இருந்ததுன்னா, எவ்வளவு பெரிய கோலா இருந்தாலும் அச்சீவ் பண்ணிடலாம். அது தலைகீழா மாத்தணும்னாலும் நம்மளால ஒரு சிச்சுவேஷன மாத்த முடியும். அது வந்து நம்ம ஒய்ய பொறுத்து தான் இருக்கு. ஸோ பிக் ஒய் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். எக்ஸ்ட்ரீம்லி இம்பார்ட்டன்ட் தேன் த கோல் இட்செல்ஃப். இந்த கோல விட ஒய் வந்து இம்பார்ட்டன்ட். ஏன்னா அந்த ஒய் இல்லாம நமக்கு அந்த கோலே தோணி இருக்காது. நம்ம அந்த கோல் நம்ம கிட்ட வருதுன்னா, அது காரணம் இல்லாம நமக்கு வந்திருக்காது. அதுக்கு என்ன வேணா காரணமா இருக்கலாம். நம்ம சைல்ட்ஹுட் ட்ராமாஸா காரணமா இருக்கலாம். நம்ம சின்ன வயசு நம்பிக்கைகள் காரணமா இருக்கலாம். நம்ம வூண்ட்ஸ் காரணமா இருக்கலாம். நமக்கு ஏற்பட்ட காயங்கள், நமக்கு ஏற்பட்ட அவமானங்கள் காரணமா இருக்கலாம். அடுத்தது வென். வென்னுங்கிறது எந்த டைம்? நம்ம எப்ப அச்சீவ் பண்ண போறோம் அப்படிங்கிறது தான் இந்த வென். ஸோ அகைன் தெர் இஸ் நோ ரியலிஸ்டிக் அன்ரியலிஸ்டிக் கோல். பட் தேர் ஆர் அன்ரியலிஸ்டிக் டைம்லைன்ஸ். நான் 1 வருஷத்துல அச்சீவ் பண்ணக்கூடிய ஒரு விஷயத்த நான் 6 மாசத்துல அச்சீவ் பண்றேன்னு வச்சேன்னா, சேலஞ்சிங்கான கோல். பட் அத 1 மாசத்துல அச்சீவ் பண்றேன்னு வச்சோம்னா, என்னால முடியாது. அப்போ வந்து அன்ரியலிஸ்டிக் டைம் லைன் ஆயிரும். இட்ஸ் நாட் அன் அன்ரியலிஸ்டிக் கோல். நடக்க முடியாத ஒரு கோல் கிடையாது. நடக்க முடியிற கோல் தான். ஆனா, அந்த நேரம்ங்கிறது நம்ம ரொம்ப குறைவா குடுக்குறோம்னு அர்த்தம். எதுவுமே நடக்கறதுக்கு ஒரு குறிப்பிட்ட காலம் ஆகும். ஒரு விதை இருக்கு. அத நம்ம மரமாக்கி பழமாக்கணும்னா, அது 6 ஆண்டுகள்னா, அது நம்ம வந்து 5 ஆண்டுகள்ல நம்ம உரம், கிரம் போட்டு 4 ஆண்டுகள் கூட கொண்டு வர முடியும். எனக்கு அடுத்த வருஷமே, அடுத்த மாசமே எனக்கு பழம் வேணும், ஒரு விதைய போட்டு நம்ம நெனச்சோம்னா, கண்டிப்பா நடக்காது. இது அன்ரியலிஸ்டிக் டைம் லைன். அன்ரியலிஸ்டிக் கோல் கிடையாது. ஒரு மாமரத்துல ஆப்பிள் பழம் முளைக்க வைக்க முடியுமா? மாமரம் விதை போட்டோம். ஆப்பிள் முளைக்க வைக்க முடியுமான்னா, முளைக்க வைக்க முடியும். அதுக்கான டைம் எடுக்கும். எப்படின்னு நெனைக்கிறீங்களா? ஒட்டு மரம் தெரியும் இல்லீங்களா? எல்லாருக்கும். ஆப்பிள் மரத்தோட ஒரு கிளைய சீவிட்டு வந்து, இந்த ஆப்பிள மாமரத்துல அந்த கிளையோட ஒட்ட வச்சுட்டோம்னா, அது வந்து ஆப்பிள் காய்க்கும். ஆனா, வேர் வந்து மாமரத்துடைய வேர். அதிலிருந்து மரம் வந்து மாமரம். அந்த கிளை ஒரு கிளை மட்டும் நம்ம வேற பழமா இருக்கும். இந்த மாதிரி உண்மையிலேயே பண்ணியிருக்காங்க. ஒரே மரத்துல 5 பழங்கள் காய்க்கிற மாரி மரங்கள் பண்ணியிருக்காங்க. அப்ப தேர் ஆர் நோ அன்ரியலிஸ்டிக் கோல்ஸ், பட் அன்ரியலிஸ்டிக் டைம்லைன்ஸ். டைம்லைன்ங்கிறது ரொம்ப முக்கியம். இட் ஷுட் பி அட்டைனபிள். அதே டைம் இட் ஷுட் பி சேலஞ்சிங். ரொம்ப ஈஸியா இருக்கக்கூடாது. எப்பவும் நம்ம ஆல்ரெடி பண்ணிட்டு இருக்கிறதே நம்ம வைக்கிறோம்னா, அது கோலே கிடையாது. ஆல்ரெடியும் நான் வந்து ஒரு வெபினார்ல நான் வந்து 20 கஸ்டமர்ஸ் அரவுண்ட் 20 கஸ்டமர்ஸ் ஹேண்டில் பண்ணிட்டு இருக்கேன்னா, நான் 6 மாசம் கழிச்சு நான் வந்து 25 கஸ்டமர்ஸ் ஹேண்டில் பண்ணணும்னா, இது ஒரு மேட்டர் இல்ல. அதுவே இயல்பா வளர்ந்து அது 30, 40ன்னு போயிரும். பட் அதுக்கான குவாலிட்டியான அ செஷனா நான் என்னோட செஷன வச்சிருந்தா போதும். வேர் அப்படிங்கிறது இன்னும் மோர் ஸ்பெசிஃபிக்கா இருக்கும். எந்த பிளேஸ்ல நம்ம இத நடத்தணும்? நம்ம கோல எந்த பிளேஸ்ல நம்ம அச்சீவ் பண்ணணும்? நம்ம வீடு கட்டுறோம். எங்க வீடு கட்டணும் அப்படிங்கிறத நம்ம உறுதிப்படுத்தணும்.
அதே மாதிரி இன்னொரு இன்புட் என்னன்னா, நம்ம கோல் வந்து மத்த கோலோட கிளாஷ் ஆகக்கூடாது. ஒரு கோல் இன்னொரு கோல் கூட கிளாஷ் ஆச்சுன்னா, அத நம்ம தவிர்த்துக்கணும். இத ரொம்ப கான்ஷியஸா பண்ணணும். எக்ஸாம்பிளுக்கு வந்து நான் கோயம்புத்தூர்ல வீடு கட்டணும்னு நெனைக்கிறேன். அப்ப நம்ம வந்து கோயம்புத்தூர்ல வீடு கட்டணும். வீட்ல நம்ம வந்து சந்தோஷமா இருக்கணும், மகிழ்ச்சியா இருக்கணும்லாம் நெனைப்போம். அட் த சேம் டைம் நான் என்ன நெனைக்கிறேன், எனக்கு வந்து மும்பைல வேலை கிடைக்கணும்னு நெனைக்கிறேன். இட்ஸ் கான்ட்ரோவர்சியல். தேர் இஸ் நோ ஹார்மனி வித் கோல்ஸ். அந்த ஹார்மனி இருக்காது. ஒரு கோலுக்கு இன்னொரு கோலுக்கும் ஒரு ஹார்மனியே இல்ல. சோ அந்த கோல்ஸ் வந்து அ அந்த கோலோட ஹார்மனில இருக்கணும். அந்த கோலுக்கு யார் யாரெல்லாம் இன்வால்வ் ஆகுறாங்க அப்படிங்கிறது என்னென்ன பொருட்கள்லாம் இன்வால்வ் ஆகுது அப்படிங்கிறத வந்து விச் யார் யாரெல்லாம் அதுல இன்வால்வ் ஆயிருக்காங்க, யார் யாரெல்லாம் அதுல பெனிஃபிட் அடையறாங்க, யார் யாரெல்லாம் அதுக்கு ஹெல்ப் பண்றாங்க, என்னென்ன பொருட்கள்லாம் ஹெல்ப் பண்ணுது, என்னென்ன பொருட்கள் நமக்கு தேவை இருக்கு, ஸ்பெசிஃபிக்கா என்ன பொருள் மேல நம்ம ஆசைப்படுறோம். இது எல்லாமே ஸ்பெசிஃபிக் தான். சோ ஸ்மார்ட் கோல் வந்து கிளியர் அப்படின்னா, ஸ்மார்ட்ன்னு டைப் பண்ணிருங்க. உங்களுக்கு ஸ்மார்ட் கோல் கிளியரா இருக்கு. உங்க கோல் எல்லாமே ஸ்மார்ட் கோலா நான் இனிமேல் செட் பண்ணிருவேன் அப்படின்னீங்கன்னா, கிளியர்ன்னு டைப் பண்ணுங்க. சோ இனிமேல் ஒண்ணு நெனச்சுக்கங்க. வாழ்க்கையில எப்பவுமே ஒரு விஷயத்துக்கு ஆசைப்பட்டீங்கன்னா, அந்த விஷயத்த நம்ம அடைய முடியும். எப்ப அடைய முடியும்னா, அத வந்து ஒரு கோலா கன்வெர்ட் பண்ணும்போது, கோலுக்குன்னா இந்த 5 பார்ட் இருக்கணும். ஸ்மார்ட். ஸ்மார்ட் ஞாபகம் வச்சுக்கங்க எப்பவுமே. ஸ்மார்ட் கோல் உங்களுக்கு கிளியரா தெரியுதுன்னா, ஸ்மார்ட்ன்னு டைப் பண்ணிருங்க. சூப்பர் ஃபேன்டாஸ்டிக். சோ அ நம்ம இந்த கோல்ஸ் அடையறதுக்கு இன்னைக்கு நம்ம என்ன பார்க்கலாம்னு சொல்லியிருந்தோம்னா, இந்த கோல்ஸ் அடையறதுக்கு நம்ம நண்பர்கள் யார் யார்? நமக்கு யார் யாரெல்லாம் உதவிக்கு வருவாங்க? இந்த கோல் வச்சிருக்கியாப்பா நீ? நான் உதவிக்கு வரேன். நான் உனக்கு அத ஹெல்ப் பண்றேன். இந்த கோல் நம்ம சேர்ந்து அச்சீவ் பண்றோம். அப்படின்னு யார் யாரெல்லாம் உதவிக்கு ஓடி வருவாங்க? நம்ம கோல் அச்சீவ் பண்றதுக்கு யார் யாரெல்லாம் உதவிக்கு ஓடி வருவாங்க? உங்களுக்கு தெரிஞ்ச எத வேணா நீங்க டைப் பண்ணலாம். என்னவா வேணா இருக்கலாம். என் கோல் அச்சீவ் பண்றதுக்கு இது உதவியா இருக்கும். அப்படின்னு எத நினைக்கிறீங்களோ அத டைப் பண்ணுங்க. எது உதவியா இருக்கும்? யூனிவர்ஸ் உதவியா இருக்கும். சூப்பர். நான் எக்ஸ்பெக்ட் பண்ணதுதான் ஜெகன் கிட்ட. யூனிவர்ஸ் வந்து உதவியா இருக்கும். ஃபேமிலி சப்போர்ட் இருக்கும். சூப்பர். இந்த மாரி எதெல்லாம் சப்போர்ட் பண்ணும்? யூனிவர்ஸ் உதவியா இருக்கும். ஃபேமிலி சப்போர்ட் பண்ணும். வேற உங்களுக்கு என்ன தோணுதோ டைப் பண்ணுங்க. ஸ்டாஃப்ஸ் ஹெல்ப்ஃபுல்லா இருப்பாங்க. சூப்பர் சார். நம்ம தாட்ஸும் அந்த தாட்டுக்கு இருக்கிற ஸ்ட்ராங் கனெக்ஷனும் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு சொல்லியிருக்காரு. சூப்பர். சூப்பர் சிவ் சார். சரி. நம்ம யார் யாரெல்லாம் நமக்கு இதுக்கு எதிரா இருப்பாங்க? நம்ம கோல அடைய நம்மள விடாம வச்சிருக்கிறது யார் யாரு? நமக்கு எதிரா யார் யார் செயல்படுவாங்க? பிளானிங் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். சூப்பர் ஸ்ரீராம். ஃபேன்டாஸ்டிக் நரேன். லேசினஸ், ப்ரோக்ராஸ்டினேஷன். சூப்பர். ப்ரோக்ராஸ்டினேஷன், லேசினஸ். வேற கரெக்ட்டா டேப் பண்ணிட்டீங்க. அவர்செல்வ்ஸ். எஸ் சார். ஆனா, நம்ம அப்படி அ நம்ம நம்ம கோலுக்கு நம்ம தடையா இருக்க மாட்டோம். நம்ம கோலுக்கு கண்டிப்பா நம்ம தடையா இருக்க மாட்டோம். நமக்குள்ள இருக்கிற மத்த விஷயங்கள் தான் தடையா இருக்கும். நம்ம முதல்ல எதிரிகள் யாருன்னு பார்த்துடலாம். எதிரிகள பார்த்துட்டோம்னா, நண்பர்கள் அடையாளம் காண்கிறது வந்து ரொம்ப எளிமையா இருக்கும். ஈஸியா நம்ம நண்பர்கள் யார், நம்ம ஃபிரெண்ட்ஸ் யாருன்னு ஈஸியா ஐடென்டிஃபை பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் திங் பிளேமிங் அதர்ஸ். பிளேமிங் அதர்ஸ் தான் வந்து முதல் எதிரி நமக்கு. நம்ம கோல அச்சீவ் பண்ண முடியாம நம்மள தடுக்கிறதுக்கான முதல் எதிரி பிளேமிங் அதர்ஸ். நான் இப்படி இருக்கிறதுக்கு எங்க அப்பா, அம்மா தான் காரணம். நான் இப்படி இருக்கிறதுக்கு எங்க டீச்சர் சரியில்ல. அவங்க தான் காரணம். என்ன இப்படி மாத்தி விட்டாங்க.
என்னோட ஃபேமிலி தான் காரணம். என்னோட பழைய பாஸ் தான் என் லைஃபையே சேஞ்ச் பண்ணி விட்டாரு. அவரு தான் காரணம். என் ஸ்கூல் சரியில்ல, என் யூனிவர்சிட்டி சரியில்ல, நான் ஒர்க் பண்ண கம்பெனி சரியில்லைங்கிற கம்ப்ளைண்ட்ஸ் எல்லாம் நம்மள நம்ம கோல் அச்சீவ் பண்ண விடாம தடுக்கும். யார் யாரெல்லாம் இதை அக்ரி பண்றீங்க? எஸ்ன்னு டைப் பண்ணிருக்கீங்க. பிளேமிங் அதர்ஸ் வந்து மோசமான எதிரி இருக்கு இல்லையா? அதனாலதான் ஃபர்ஸ்ட் போட்டிருக்கேன். பிளேமிங் அதர்ஸ் வந்து எல்லா எதிரிகளையும் கூட்டிட்டு வந்துரும். மத்த எல்லா எதிரிகளையும் ப்ரொக்ராஸ்டினேஷன்லாம் இருக்கலாம், ஜஸ்டிஃபைங் த திங்ஸா இருக்கலாம், இல்ல கம்ஃபர்ட் ஜோன்ல உட்கார்ந்து இருக்கிறதா இருக்கலாம். எல்லாத்துக்கும் அடிப்படை காரணம் வந்து அடுத்தவங்கள குறை சொல்றது. சோ ஃபர்ஸ்ட் திங் நம்ம என்ன பண்ணுவோம்னா இன்னைக்கு ஜீரோ கம்ப்ளைண்ட்ஸ் டைப் பண்ணுங்க. ஜீரோ கம்ப்ளைண்ட்ஸ். நம்ம லைஃப்ல இனிமேல் ஜீரோ கம்ப்ளைண்ட்ஸ். யாரு மேலயும் கம்ப்ளைண்ட் சொல்ல மாட்டாங்க. எல்லாரும் சூப்பரா இருக்காங்க. என்ன சுத்தி அத்தனை பேரும் சூப்பரா இருக்காங்க. யாரு மேலயும் கம்ப்ளைண்ட் சொல்ல மாட்டாங்க. ஜீரோ கம்ப்ளைண்ட் டைப் பண்ணிருங்க. ஜீரோ கம்ப்ளைண்ட். சீரியஸா நமக்குள்ள ஜீரோ கம்ப்ளைண்ட் உள்ள வந்துருச்சுன்னா, ஜீரோ கம்ப்ளைண்ட் வந்துருச்சுன்னா, யாரு மேலயும் நம்ம குறை சொல்ல மாட்டோம். நம்ம வாழ்க்கை அழகா இருக்கும். நம்ம கோல் அச்சீவ் பண்றோமோ இல்லையா விடுங்க. அதெல்லாம் அடுத்ததுங்க. வாழ்க்கை எவ்வளவு அழகா இருக்கும் தெரியுங்களா? நான் வந்து நெறைய மினிமைஸ் பண்ணிட்டேன். என்னோட கம்ப்ளைண்ட்ஸ வந்து 100% நான் அவாய்ட் பண்ணிட்டேன்னு சொல்ல முடியாது. அத மீறி வரும்போது நான் கான்ஷியஸா தடுத்துக்கிட்டு இருக்கேன். ஜீரோ கம்ப்ளைண்ட்ஸ். திருவள்ளுவர் சொல்லியிருக்காருங்க. இது அழகா ஒரு திருக்குறள்ல சொல்றாரு திருவள்ளுவர். என்ன சொல்றாருன்னா, "பிறன் பழி கூறுவான், தன் பழியுள்ளும் திறன் தெரிந்து கூறப்படும்" அப்படின்னு சொல்லியிருக்காரு. இன்னொரு தடவ சொல்றேன். "பிறன் பழி கூறுவான், தன் பழியுள்ளும் திறன் தெரிந்து கூறப்படும்." இதுக்கு பொதுவா என்ன பொருள் சொல்லுவாங்கன்னா, ஒருத்தவங்க மேல அடுத்தவங்க மேல பழி சொல்றவன், அவன் செய்யற செயல்கள்ல வந்து அடுத்தவங்க பழி சொல்லுவாங்க அப்படிங்கிறது தான் எல்லா அ பொழிப்புரையிலயும் இருக்கும். ஆனா அது அப்படி இல்ல. ஒருத்தன் வந்து அடுத்தவங்க மேல பழி சொல்றதுக்கு முன்னாடி, தன் பழி என்ன? அந்த விஷயத்துல தன் பழி என்ன அப்படிங்கிற திறன் தெரிந்து அதுக்கப்புறமா சொல்லணும் அப்படிங்கிறது தான் அதனுடைய பொருள். இது நீங்க எங்கேயும் இந்த பொருள நீங்க பார்க்க முடியாது. "பிறன் பழி கூறுவான், தன் பழியுள்ளும் திறன் தெரிந்து கூறப்படும்." திருவள்ளுவர் ஒரு தீர்க்கதரிசிங்க. இப்படி சாதாரணமா சொல்லிற மாட்டாரு. அடுத்தவங்கள நீ பழி சொன்னீன்னா, உன்னையும் அடுத்தவங்க பழி சொல்லுவாங்கங்கிறது சாதாரணமா இப்படி சொல்ல மாட்டாரு. இதுல ஒரு ஆழ்ந்த பொருள் இருக்கும். அத உணர்ந்து நம்ம பார்த்தோம்னா தான், இந்த பொழிப்புரை எல்லாம் வந்து தவறு அப்படிங்கிறது புரியும். இந்த திருக்குறளுக்கு உண்மையான விளக்கம் அதுதான். நீங்க ஒருத்தர் மேல பழி சொல்றதுக்கு முன்னாடி, தயவு செஞ்சு இந்த ஒரு விஷயத்துல உங்களுடைய தப்பு என்ன அப்படிங்கிறத நல்லா ஆழமா யோசிங்க. "தன் பழியுள்ளும் திறன் தெரிந்து கூறப்படும்." என்ன கூறப்படும்? பிறன் பழி கூறப்படும். நம்ம மேல இருக்கிற தப்பு இதுல ஏதாவது இருக்கும். அத தெரிஞ்சுக்கிட்டோம்னா என்ன பண்ண முடியும்? நம்ம மேல இருக்கிற தப்பு தெரிஞ்சா, நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியும். மாத்திக்க முடியும். மாத்திக்க முடியும்னு நெனச்சீங்கன்னா, சேஞ்ச் சீன்னு டைப் பண்ணுங்க. அடுத்தவங்க மேல இருக்கிற தப்ப நம்மனால 100% மாத்த முடியாது. 100% மாத்த முடியாதுன்னா என்ன அர்த்தம்னா, கம்ப்ளீட்டா மாத்த முடியாதுன்னு சொல்லல. அதுல 1% கூட நம்ம மாத்த முடியாது. அடுத்தவங்கள மாத்தணும்னு நெனைக்கிறோம்னா, அவங்களா மாத்திக்கிட்டா தான் உண்டு. அடுத்தவங்க வந்து கண்டிப்பா மாத்த முடியாது. அடுத்தவங்க மேல இருக்கிற அழுக்க நம்ம தொடச்சோம்னா, அவங்களுக்கு எரிச்சலா தான் இருக்கும். அவங்களா தொடச்சுக்கிட்டாங்கன்னா தான் அவங்களுக்கு அது கிளியர் ஆகும். பொதுவா நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா? எல்லா விஷயத்துக்கும் இத சொல்லலாம். இந்த இப்போ நான் சொல்ல வர விஷயத்த எல்லா விஷயத்துக்கும் சொல்லலாம். முட்டை வந்து உள்ளிருந்து உடைஞ்சதுன்னா உயிர். முட்டை அதே முட்டை வெளியில இருந்து உடைஞ்சதுன்னா என்ன ஆகும்? உள்ளிருந்து உடைஞ்சதுன்னா ஒரு உயிர் வருது. வெளியில இருந்து உடைஞ்சதுன்னா லைஃப் எண்ட். ஆம்லெட். வெளியில இருந்து முட்டை உடைஞ்சா ஆம்லெட் இல்லைங்களா?
நமக்கு ஆம்லெட் அந்த கோழிக்கு. ஸோ நம்ம சேஞ்சஸ் வந்து நம்ம உள்ள இருந்து நம்ம கொண்டு வந்துட்டோம்னா அதுல எந்த விதமான சிக்கலும் இல்லை. பின் பாயிண்ட் பண்ணி நம்ம மிஸ்டேக்ஸ் இன்னொருத்தவங்க சொன்னாங்கன்னா ஹர்ட்டிங்கா இருக்கும். அப்படி ஹர்ட்டிங்கா இருக்கும்னு நினைச்சீங்கன்னா ஹெச் ஃபார் ஹர்ட்டிங்னு டைப் பண்ணிருங்க. அப்ப நம்ம ஒரு குறை சொல்லும் போது அடுத்தவங்களுக்கு அது ஹர்ட்டிங்கா தானே இருக்கும். அதே மாதிரி அதுல 5 பைசாக்கு பிரயோஜனம். எந்த விதமான பயனும் இல்லை. நம்ம டைம் வேஸ்ட் பண்ணுவோம், எனர்ஜி வேஸ்ட் பண்ணுவோம். பட் அதுவே அதை வேற மாதிரியும் சொல்லலாம். அதை நம்ம வேற ஒரு செஷன்ல பார்ப்போம். எப்படி அதை சொல்லணும் அப்படிங்கிறது. உண்மையாலுமே ஒருத்தர்கிட்ட இருக்கிற தவறு நம்ம திருத்தணும்னா அதை வேற மாதிரி சொல்லலாம். ஸோ நீங்க அடுத்தவங்களை பிளேம் பண்றது மூலமா என்ன ஆகும்னா நீங்க உங்களுக்குள்ள ஒரு டேமேஜ் கிரியேட் பண்ணிக்கிறீங்க. அவங்க கிட்ட நம்ம டேமேஜ் கிரியேட் பண்றோம் 100%. அதுல எந்த விதமான டவுட் இல்லை. அவங்க வந்து நீங்க குறை சொல்லிட்டீங்கன்னா உங்க மேல ஒரு திரும்ப ஒரு குறைவு தான் அவங்களுக்கு தோணுமே தவிர உங்க மேல ஒரு நல்ல எண்ணம் வந்து அவங்களுக்கு தோணாது. அப்ப அடுத்தவங்கள ஹர்ட் பண்றது மட்டும் இல்லாம நம்ம நமக்கே ஒரு டேமேஜ் கிரியேட் பண்ணிக்கிறோம். என்ன டேமேஜ்னா நமக்கு வர்ற சுச்சுவேஷன்ஸ்க்கு அடுத்தவங்கள காரணம் காட்டணும். இவங்க தான் காரணம், அதனாலதான் நான் வந்து இப்படி இருக்கேன் அப்படின்னு நம்ம சொல்றதுனால எந்த ஒரு சின்ன சுச்சுவேஷன்னாலும் நம்ம இப்படி நடந்துருச்சு, ஒரு சின்ன விஷயம் இது இப்படி நடந்துருச்சு, வண்டி நின்றுச்சு பாதியில, மெக்கானிக் தான் காரணம்னு நினைச்சோம்னா அடுத்த தடவை நம்ம வந்து மெக்கானிக் தான் மாத்துவோம். நம்ம ஏன் அதை பாத்துக்கல அப்படின்னா நம்ம ஒவ்வொரு டைமும் வண்டி எடுக்கிறதுக்கு முன்னால செக் பண்ணிட்டு நம்ம வண்டி எடுப்போம். எல்லாமே கரெக்டா இருக்கணும். அப்ப என்ன ஆகும்? நம்ம மாத்திக்கணும்னு நினைச்சு நம்ம மாத்திக்கும் போது சிச்சுவேஷன் மாறுது. நம்ம இம்ப்ரூவ் ஆகுறோம் லைஃப்ல. அடுத்தவங்க தான் தப்புன்னு நினைக்கும் போது அடுத்தவங்கள மாத்த ட்ரை பண்றோம். அதுல வந்து ஃப்ரஸ்ட்ரேஷன் தான் மிச்சமாகும். நம்ம யாரையும் மாத்த முடியாது. அதே மாதிரி நம்ம அடுத்தவங்கள மாத்தணும்னு நினைக்கிறது வந்து டீச்சிங் அதர்ஸ். இன்னைக்கு காஸ்ட்லியான இண்டஸ்ட்ரி இல்லைங்களா? யார் யாரெல்லாம் ஒத்துக்கிறீங்க? இன்னைக்கு எஜுகேஷன் வந்து காஸ்ட்லியான இண்டஸ்ட்ரின்னு யார் யாரெல்லாம் ஒத்துக்கிறீங்க? காஸ்ட்லின்னு டைப் பண்ணிருங்க. அது ஏங்க ஃப்ரீயா நம்ம கொடுக்கணும் அடுத்தவங்களுக்கு எஜுகேஷன்? நம்ம ஏன் அடுத்தவங்களை திருத்தணும், அடுத்தவங்களுக்கு ஃப்ரீ எஜுகேஷன் கொடுக்கணும்? பிளஸ் அவங்கள டேமேஜ் பண்ணி அவங்கள ஹர்ட் பண்ணி. ஸோ நம்ம நம்மளை மாத்திக்குவோம். பிளேமிங் அதர்ஸ் வந்து இருக்கிறதுலே பெரிய எதிரி. அடுத்தது ப்ரொக்ராஸ்டினேஷன், தள்ளி போடுறது. விஷயத்தை நம்ம அப்புறமா பண்ணிக்கலாம், நாளைக்கு பண்ணிக்கலாம். சப்போஸ் இப்போ நம்ம வந்து இந்த செஷன் அட்டன் பண்ணலன்னு யூடியூப்ல இருக்கிற லிங்க் நம்ம வாங்குறோம். இந்த செஷன் வந்து நம்ம எத்தனை நாள் அட்டன் பண்ணிருக்கிறோம்? இன்னைக்கு வந்து 10th டே. இன்னைக்கு ஆக்சுவலா 9th ஆர் 10th டே. ஸோ இன்னைக்கு வந்து நம்ம ஒரு நாள் 2 நாள் மிஸ் பண்ணிருப்போம். மீதி எத்தனை 7 நாள் 6 நாள் அட்டன் பண்ணிருப்போம். 6 நாள் 7 நாள் கண்டிப்பா அட்டன் பண்ணிருப்பீங்க. அப்போ அப்படி அட்டன் பண்ண முடியுது நம்மளால அப்படின்னா நம்ம ஏதாவது ஒரு லிங்க் நம்ம ரெக்கார்டட் வீடியோ வாங்கியிருப்பீங்க. அந்த ஒரு நாள் லிங்க் வாங்கியிருப்பீங்க. அந்த ஒரு நாள் வீடியோ இன்னைக்கு வரைக்கும் பார்த்திருக்க மாட்டீங்க. இல்ல வாங்கணும்னு நினைச்சு வாங்காமே இருந்திருப்பீங்க. கரெக்ட்டுங்களா? ஏன்னா நம்மள கட்டி போட்டு உட்கார வைக்கிறது அக்கௌண்டபிலிட்டி இல்ல. அக்கௌண்டபிலிட்டிங்கிற ஒரு ஒரு விஷயம் இல்லைன்னா நம்ம விஷயங்களை பண்ண மாட்டோம். ப்ரொக்ராஸ்டினேஷன் வந்து இயல்பான ஒரு விஷயம். பட் அதை வந்து உடைக்கணும்னா நம்ம அக்கௌண்டபிலிட்டி அங்க கொண்டு வரணும். நிறைய தள்ளி போடுறது வந்து நம்ம அந்த விஷயம் வாழ்க்கையில நடக்காமையே போறதுக்கான வாய்ப்பா அமைஞ்சிடும். யார் யாரெல்லாம் உணர்றீங்க? when we procrastination for few minutes we end up in never doing it. அது நம்ம பண்ணவே மாட்டோம் வாழ்க்கையில. ஒரு few minutes தள்ளி போட்டிருப்போம். அந்த மொமெண்டம்ல நம்ம நடத்திடலாம்னு நினைச்சிருப்போம். அதுக்கு ஒரு few minutes எக்ஸ்கியூஸ் கொடுத்திருப்போம். வாழ்க்கையில இன்னைக்கு வரைக்கும் அது நடந்திருக்காது நமக்கு. இந்த few minutes procrastination. இதுக்கும் திருவள்ளுவர் அழகா ஒரு குறள் வச்சிருக்காரு. அந்த ஆள் எல்லாத்துக்கும் வச்சிருக்காருங்க. மோசமான ஆளு. நெடுநீர் மறவி மடித்துயில் இந்நான்கும் கெடுநீரார் காமக்கலன் அப்படின்னு ஒரு திருக்குறள். யார் யாரெல்லாம் இந்த திருக்குறளை கேட்டிருக்கீங்க எஸ் டைப் பண்ணிருங்க. இந்த திருக்குறளை ஆல்ரெடி நான் கேட்டிருக்கேன் அப்படின்னா எஸ் டைப் பண்ணிருங்க. ரொம்ப மோசமா சொல்றாரு. நெடுநீர் அப்படின்னா ப்ரொகாஸ்டினேஷன். நெடுநீர் ஒரு காரியத்தை நீட்டிக்கிட்டே போறது.
மறவி, மறந்துடுறது. நீட்டிக்கிட்டே போனா அடுத்தது என்ன ஆகும்? மறந்துடும். திருக்குறளை கேட்டிருக்கீங்கன்னா எஸ் டைப் பண்ணிருங்க. நெடுநீர் மறவி, அடுத்தது மடி. மடினா சோம்பல், சோம்பேறித்தனம், லேசினஸ். நம்ம நிறைய டைப் பண்ணும்போது அத அந்த விஷயத்த 2 விஷயம் டைப் பண்ணிட்டாரு. லேசினஸும் ப்ரோக்ராஸ்டினேஷனும். இதுதான் சொல்றாரு திருவள்ளுவர். அடுத்தது துயில். நம்ம தூக்கத்து மேல ஒரு அளவு கடந்த காதல் வச்சிருப்போம் நிறைய பேர். நானும் அப்படிதான். பட் இத கான்சியஸா தான் மாத்தணும் நம்ம. இது ஒரு பெயின் தான். பட் கான்சியஸா மாத்தணும். மாத்தினாதான் முன்னேற முடியும். திருக்குறள்ல திருவள்ளுவர் சொல்றாரு, அவ்வளவு பெரிய ஞானி சொல்றாரு. இது காரணம் இல்லாம சொல்ல மாட்டாரு. நெடுநீர், மறவி, மடி, துயில் இந்நான்கும் கெடுநீரார் காமக்கலன். கெடுநீரார்னா நம்ம கெட்டு போறோம்னு தெரிஞ்சே அந்த தன்னைத்தானே கெடுத்துக்கிறவர் தான் கெடுநீரார். கெடுநீராருடைய காமக்கலன். அவர் விரும்பி ஏறிக்கொள்ளக்கூடிய தோணிகளாம் இந்த நாளும். விரும்பி அவங்க அது மேல ஒரு அன்போட போய் ஏறிக்கிறாங்க. புடிச்சு போய் தான் செய்யறாங்க. ப்ரோக்ராஸ்டினேஷன் சொல்லிட்டாரு, லேசினஸ் சொல்லிட்டாரு. அவரே 4 கவர் பண்ணிட்டாரு. நான் ஒரு 2 தான் எக்ஸ்ட்ரா போட்டிருக்கேன். அடுத்தது வந்து ஜஸ்டிஃபையிங் திங்ஸ். ஜஸ்டிஃபை பண்ணிடுவோம் நம்ம. ஒண்ணு கூட ஒன்ன கனெக்ட் பண்ணி, ஓ இதனாலதான் இது நடந்திருக்கு. அப்ப நம்ம சரியா தான் செஞ்சிருக்கோம். எனக்கு நிறைய வேலை இருக்கு. நான் ரொம்ப பிஸி. டெய்லி ஆக்டிவிட்டிஸ் நிறைய இருக்கு. நான் ஏன் வந்து என்னோட குரோத்துக்கு பிளான் பண்ணல? எனக்கு டெய்லி ஆக்டிவிட்டி நிறைய இருக்குப்பா. நான் ரொம்ப பிஸி. நான் எங்க போய் அதெல்லாம் பிளான் பண்றது? எனக்கு டைம் இல்ல. என்ன பண்றோம்? ஜஸ்டிஃபை பண்றோம். யார் யாரெல்லாம் வந்து ஜஸ்டிஃபையிங் திங்ஸ்னா ஒரு காரணத்தை உருவாக்குறது. காரணத்தை காட்டி இதனாலதான் நான் இது பண்றேன் அப்படின்னு சொன்னோம்னா அது மிகப்பெரிய எதிரி. ஒவ்வொன்றுக்கும் நமக்கு காரணம் இருக்கும். காரணம் இல்லாம எதுவுமே இருக்காது. எல்லாத்துக்கும் காரணம், நல்லதுக்கும் காரணம் கண்டுபிடிச்சிடலாம், கெட்டதுக்கும் காரணம் கண்டுபிடிச்சிடலாம். நம்ம பண்ற எல்லா தவறுகளுக்கும் நம்ம ஏதாவது ஒரு விஷயத்த காரணமா உள்ள போட்டுறது. நான் ரொம்ப டயர்டா இருக்கேன். அதனாலதான் நீ கிளாஸ் அட்டெண்ட் பண்ண முடியல. இது ஒரு காரணத்தை கண்டுபிடிக்கிறது. இது மிகப்பெரிய எதிரி. எதுக்கு? நம்ம கோலை அட்டைன் பண்ண விடாம நம்மள புடிச்சிருக்கிறதுக்கு இது ஒரு மிகப்பெரிய எதிரி. அந்த மாதிரி எதுவுமே இல்ல. எந்த காரணமுமே சரியான காரணம் கிடையாது. நம்ம குரோத்ல கான்சியஸா இருந்தோம்னா, வளரணும்னு முடிவு பண்ணிட்டா எதுவுமே காரணம் கிடையாது நமக்கு. செய்யணும் முடிவு பண்ணா அது பிரையாரிட்டி, ஹை பிரையாரிட்டி கொடுத்தோம்னா நம்ம செய்வோம். கம்ஃபர்ட் ஜோன். ரொம்ப கம்ஃபர்ட்டா இருக்கும். எல்லாமே ஸ்மூத்தா நடந்துகிட்டு இருக்கு. வாழ்க்கையில வளரவே இல்ல. நம்ம ஸ்மூத்தாவே இருக்கு. பட் வளரவே இல்ல. அப்படியே இருக்கு லைஃப். சேஞ்ச் ஆகணும்னு நான் நினைக்கல. இது வந்து சப்கான்சியஸ் மைண்ட்ல இருக்கிற ப்ராப்ளம். சப்கான்சியஸ் மைண்ட் வந்து சேஞ்சஸ் வந்து அதுக்கு பிடிக்கவே பிடிக்காது. சேஞ்ச் ஆனோம்னா பயந்துக்கும் சப்கான்சியஸ் மைண்ட். ஐயோ ஏதோ வித்தியாசமா நடக்குது அப்படின்னு நம்மள அதை ஒதுக்கி வைக்க பார்க்கும். வேண்டாம், இது போகாத, இது உனக்கு செட் ஆகாது, இது வந்து வித்தியாசமா ஏதோ நடக்குது, அது செட் ஆகாது அப்படின்னு. அது நம்ம ஹேபிட்ஸா நம்ம உடைக்கும் போது கண்டிப்பா இந்த பிரச்சனை வரும். பழைய ஹேபிட்ஸ், மோசமான ஹேபிட்ஸ் எல்லாம் நம்ம உடைச்சு வெளியே வர்றதுக்கு, இந்த கம்ஃபர்ட் ஜோன்ல இருந்து வெளியே வர்றதுக்கு சப்கான்சியஸ் மைண்ட் வந்து விடவே விடாது. பட் அதை கான்சியஸா நம்ம வந்து திருப்ப 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 செஞ்சுக்கிட்டே இருக்கணும். ஒரு ஒரு ஆக்ஷன் வந்து ஹேபிட்டா மாறுறதுக்கு 90 டேஸ் எடுத்துக்குதுன்னு சொல்றாங்க. ஏன்னா நம்ம பிரெயின்ல அதை வந்து நம்ம ரீரைட் பண்ணணும். ஏற்கனவே இருக்கிற ஹேபிட்டை வந்து தூக்கிட்டு நம்ம புது ஹேபிட்டை வந்து எழுதணும். திருப்ப 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 பண்ணணும். நம்ம பல வருஷமா பண்ணியிருக்கிறோம். அதை பண்றதை மாத்துறதுக்கு குறைஞ்சபட்சம் நம்ம 90 டேஸ் நம்ம இதை பண்ணணும். ஏன்னா நான் நிறைய ட்ரை பண்ணியிருக்கேன். இந்த 20 டேஸ் 21 டேஸ்லாம் வந்து நம்ம விடாம அட்டன் பண்ணிடுவேன். 5 o'clock எந்திரிச்சு செஷன்ஸ் எல்லாம் அட்டன் பண்ணுவேன். விடாம கிளாஸ் அட்டன் பண்ணுவேன். 21 டேஸ் முடிஞ்சது. எப்படா தூங்கலாம்னு இருக்கும். 22nd டே 7 மணிக்கு 7:30 மணிக்கு எந்திரிப்பேன். யார் யாரெல்லாம் இந்த மாதிரி ஃபீல் ஆயிருக்கு மீன் டைப் பண்ணிருக்கேன்.
இதேதான் 21 டேஸ் முடிஞ்சோனையும் எப்படா தூங்கலாம்னு போய் தூங்கிடுவோம். அதுல நிறைய விஷயம் இருக்கு. ஒண்ணு அது 90 டேஸ் வரைக்கும் கண்டினியூ ஆகல. ஒண்ணு 90 டேஸ் வரைக்கும் நம்ம ஒரு ஹேபிட்டை ஃபாலோ பண்ணிட்டோம்னா பயங்கர ஸ்ட்ராங்கா நம்ம மைண்ட்ல நம்ம அதை எழுதிட்டோம்னு அர்த்தம். ஸோ கம்ஃபர்ட் ஜோன்ல இருந்து வெளியே வர்றதுக்கு அதுதான் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். லேர்ன்டு ஹெல்ப்லெஸ்னஸ். லேர்ன்டு ஹெல்ப்லெஸ்னஸ்னா நான் என்ன பண்ண முடியும்? ரொம்ப மோசமான கெட்ட வார்த்தை இது. நான் என்ன பண்ண முடியும்? நீங்க இதெல்லாம் நீங்க கெட்ட வார்த்தைகள்னு நம்ம ஒரு மைண்ட்ல டிஃபைன் பண்ணி வச்சிருக்கோம். மனித உறுப்புகள் வந்து கெட்ட வார்த்தைகள் கிடையாது. நம்ம அப்படிதான் டிஃபைன் பண்ணி வச்சிருக்கோம். இது வளர்றவங்க அந்த மாதிரி டிஃபைன் பண்ண மாட்டாங்க. அச்சீவர்ஸ், சக்சஸ்ஃபுல் பீப்புள் அந்த மாதிரி டிஃபைன் பண்ண மாட்டாங்க. கெட்ட வார்த்தைகள் என்ன தெரியுங்களா? என்னால என்ன பண்ண முடியும்? என்னால என்னப்பா பண்ண முடியும்? நான் என்ன பண்றது இதுக்கு? நான் தப்பு பண்ணல. அதுக்கு இதுதான் காரணம். இதனாலதான் நான் பண்ணேன். இதனாலதான் பண்ணேன். அதனாலதான் பண்ணேன். நான் என்ன பண்றது? என்னால என்ன பண்ண முடியும்? கொஞ்ச நேரம் கழிச்சு பண்ணிட்டா? நாளைக்கு பண்ணிக்கலாமா? இது அவன் தான் காரணம்ப்பா. இது அவன் இப்படி பண்ணதுனால தான் இப்படி ஆயிடுச்சுப்பா. இந்த எம்ப்ளாயி அன்னைக்கு லீவ் போட்டான். இல்லைன்னா இன்னைக்கு சக்சஸ்ஃபுல்லா அந்த பிசினஸ் நான் எடுத்திருப்பேன். சோ இதெல்லாம் தான் கெட்ட வார்த்தை. இத டிஃபைன் பண்ணிக்கங்க. இதெல்லாம் தான் கெட்ட வார்த்தை. இதெல்லாம் பேசக்கூடாத வார்த்தைகள். பேட் வேர்ட்ஸ்னா இதெல்லாம் தான் பேட் வேர்ட்ஸ். செல்ஃப் டவுட் ஆஃப் கோர்ஸ். செல்ஃப் டவுட் மிகப்பெரிய ஒரு மோசமான விஷயம். இதெல்லாம் பண்ணணும்னா அதர்ஸ பிளேம் பண்ணோம், ப்ரொகாஸ்டினேட் பண்ணோம், ஜஸ்டிஃபை பண்ணோம். அதாவது நம்ம ஏதாவது ஒரு காரணத்தை கற்பிச்சுக்கிட்டோம் அப்படின்னா, இல்ல கம்ஃபர்ட் ஜோன் நம்ம அதுக்குள்ள இருக்கோம், இல்ல ஹெல்ப்லெஸ்னஸ்ல இருக்கோம் அப்படின்னா செல்ஃப் டவுட் நமக்கு தன்னால வந்துடும். யார் யாரெல்லாம் ஒத்துக்கிறீங்க எஸ்ன்னு டைப் பண்ணிருங்க. செல்ஃப் டவுட்டும் ரொம்ப மோசமான எதிரி. செல்ஃப் இமேஜ் ரொம்ப முக்கியம். நம்ம எந்த விஷயம் அச்சீவ் பண்றதுனாலும் செல்ஃப் இமேஜ் ரொம்ப முக்கியம். அடுத்தது இது ஒரு ஆச்சரியமான விஷயமா இருக்கும். பாத் ஆஃப் லீஸ்ட் பர்சிஸ்டன்ஸ். நமக்கு வழியே இல்லாம துன்பமே இல்லாம அழகா யாராவது நம்மளை கொண்டு போய் இறக்கி விட்டாங்கன்னா ஒரு இடத்துல நம்ம கம்ஃபர்டபுளா தான் சூப்பரா இருக்கும். அந்த மாதிரி கனவுல கூட நடக்காது இல்லைங்களா? எது சிரமமான வழியோ, எது இதுவரைக்கும் யாரும் கடக்காத பாதையோ அந்த பாதையில கடந்து போனோம்தான் வெற்றி நமக்கு நிச்சயம். அப்ப நம்ம சரியான வழி எது அப்படிங்கறத சூஸ் பண்ணணும். இதுக்காக சிரமமா இருக்குங்கிறதுக்காக ஒரு விஷயத்த வலிஞ்சு நம்ம எடுத்துக்க கூடாது. அதுல வந்து ரிசல்ட் எப்படி இருக்குன்னு பார்க்கணும். இந்த வழியில போனா ரிசல்ட் நம்ம எளிமையா ரிசல்ட் கிடைக்கும் அப்படிங்கிறது. ரிசல்ட் கிடைக்கிறது ஈஸியா இருக்கும். பட் அந்த கடந்து போற வழி வந்து ரொம்ப சிரமமா இருக்கும். சிரமமான பாதையை கடந்து போய் சிரமமான வழிகளை மேற்கொண்டு நம்ம வந்து அந்த எளிமையான ரிசல்ட் நமக்கு கிடைக்கும் அப்படின்னா நம்ம அதை தான் சூஸ் பண்ணணும். எது சரியோ அதை சூஸ் பண்ணணும். So we should not choose what is easy, we should choose what is right. நம்ம ஜீரோ கம்ப்ளைண்ட் டைப் பண்ணோம் இல்லைங்களா? அதே மாதிரி இன்னொன்னு டைப் பண்ணிருங்க. ஐ சூஸ் வாட் இஸ் ரைட். ஐ சூஸ் வாட் இஸ் ரைட். ICWR டைப் பண்ணிருங்க. ICWR. ஐ சூஸ் வாட் இஸ் ரைட். இவ்வளவு நேரம் நம்ம எதிரிகளை பத்தி பார்த்துட்டு இருந்தோம். அப்ப நம்ம நண்பர்கள் யாரு? நமக்கு யார் யாரெல்லாம் உதவி பண்ணுவாங்கன்னு உங்களுக்கு இப்பவே தெரிஞ்சிருக்கும். யார் யாரெல்லாம் நம்ம நண்பர்கள்னு உங்களுக்கு இப்பவே எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும். டேக்கிங் ரெஸ்பான்சிபிலிட்டி. டேக்கிங் ரெஸ்பான்சிபிலிட்டி மட்டும் ஒரு 1 hour பேசக்கூடிய டாபிக். நம்ம லைஃப்ல ஒவ்வொரு ஆஸ்பெக்ட் இருக்கு. நம்ம ஃபேமிலி இருக்கு, நம்ம ஹெல்த் இருக்கு, நம்ம ரிலேஷன்ஷிப் இருக்கு, நம்ம கெரியர் இருக்கு, நம்ம பினான்சியல் கண்டிஷன் இருக்கு, வெல்த், நம்ம பர்சனல் லைஃப்.
அதே மாதிரி நம்ம சொசைட்டில நம்ம மேல என்ன இமேஜ் இருக்கு அப்படிங்கிறது, இது எல்லாமே நம்ம ரெஸ்பான்சிபிலிட்டி தான். ஐ ஆம் த ரெஸ்பான்சிபிள். யார் யாரெல்லாம் இதை நினைக்கிறீங்க? ஐ ஆம் த ரெஸ்பான்சிபிள் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஐ ஆம்னு டைப் பண்ணிருங்க. ஐ ஆம் ரெஸ்பான்சிபிள் ஃபார் எவ்ரிதிங் தட் ஹேப்பன்ஸ் டு மீ. ஐ ஆம். இத நீங்க நினைக்கும் போதே உங்களுக்கு வந்து அடுத்தவங்க மேல குறை சொல்றதே போயிடும். ஒரு விஷயம் நடந்துருச்சா, ஐ ஆம் ரெஸ்பான்சிபிள் நினைச்சா நம்ம மாத்திரும் அந்த விஷயத்த. நம்மளால மாத்த முடியும். ஏன்னா அதுல நம்ம தப்பு என்னன்னு பார்ப்போம். ஒரு எம்ப்ளாயி தப்பு பண்றாருன்னா அந்த எம்ப்ளாயிக்கு தப்பு பண்ற சுச்சுவேஷன் கிரியேட் பண்ணி விட்டுருப்போம் நம்ம அந்த இடத்துல. சிஸ்டம் ப்ராப்பரா வச்சிருந்தா அவர் தப்பே பண்ணிருக்க மாட்டாரு. எஸ்ஓபி இருந்தா தப்பு பண்ணிருக்க மாட்டாரு. ஃபுல் ப்ரூஃப் சிஸ்டம் வச்சிருந்தா தப்பு பண்ணிருக்க மாட்டாரு. எம்என்சிஸ் எல்லாம் இது சொல்லுவாங்க அடிக்கடி, ஃபுல் ப்ரூஃப் சிஸ்டம், ஃபுல் ப்ரூஃப் சிஸ்டம். எத்தனை பேர் கேள்விப்பட்டிருக்கீங்க? எஃப் டைப் பண்ணிருங்க. அது என்ன ஃபுல் ப்ரூஃப் சிஸ்டம்? வாட்டர் ப்ரூஃப் வாட்ச் சொல்லுவாங்கல்ல, வாட்டர் ப்ரூஃப் வாட்ச் இருக்கிற மாதிரி ஃபுல் ப்ரூஃப் சிஸ்டம்னு ஒண்ணு இருக்கு. தண்ணிக்குள்ள போட்டா கூட வாட்டர் ப்ரூஃப் வாட்ச் வந்து என்ன ஆகாது, தண்ணி உள்ள போகாது. ஃபுல் ப்ரூஃப் சிஸ்டம்ல ஒரு ஃபூலை கொண்டு வந்து உள்ள வேலை செய்ய சொன்னாலும் அவன் கரெக்டா தான் வேலை செய்வான். அவன் எரர் வந்து அவனால உருவாக்க முடியாது. ஏன்னா அந்த சிஸ்டம் கரெக்டா இருக்கும். அதுதான் ஃபுல் ப்ரூஃப் சிஸ்டம். ஒரு கரெக்டான ஒரு ப்ராசஸ் செட் பண்ணிட்டு இந்த ப்ராசஸ்க்குள்ள நீங்க என்ன தப்பான பர்சனை போட்டாலும் அங்க கரெக்டான ரிசல்ட் தான் வரும். ஒரு மெஷின்ல எல்லா செட்டிங்ஸும் பண்றோம். மேனுஃபேக்சரிங்க்கு இன்புட் என்ன கொடுக்கணுங்கிறத கரெக்டா பண்ணிட்டோம். சுவிட்ச் ஆன் பண்ணா ரிசல்ட் வரப்போகுது. அதுக்கு வந்து எழுதி வச்சுட்டோம். இது இப்படிதான் பண்ணணும். இது ஃபர்ஸ்ட் ஸ்டெப் இது, செகண்ட் ஸ்டெப் இது, தேர்ட் ஸ்டெப் இது. அப்ப கரெக்டா அந்த ப்ராசஸ் அவன் படிச்சுட்டு போய் பண்ணான்னா அவன் முட்டாளா இருக்காங்கிறதெல்லாம் மேட்டர் இல்ல. அவன் கரெக்டா நம்ம சிஸ்டம் ஃபாலோ பண்றானாங்கிறது தான் மேட்டர். நான் பெரிய புத்திசாலி. ஆனா ஒரு சிஸ்டம் வச்சிருக்காங்க நான் ஃபாலோ பண்ண மாட்டேன்னா நான் எரர் பண்ணுவேன். நான் அதுவே ஒரு முட்டாளா இருக்கேன். ஆனா அந்த சிஸ்டமும் கரெக்டா ஃபாலோ பண்ணுவேன் சின்சியரா. அப்படின்னா அது ஆட்டிடியூட் ரிலேட்டடான விஷயம். நான் கரெக்டான ஆட்டிடியூட்ல இருக்கேன். எனக்கு ஐக்யூ கொஞ்சம் குறைவு தான். ஆனா கரெக்டான ஆட்டிடியூட்ல இருக்கேன் அப்படின்னா நான் எஸ்ஓபி இருந்தா கரெக்டா பண்ணுவேன். அப்ப நீங்க வந்து உங்க கம்பெனிக்கு ஐக்யூ அதிகமா இருக்கிற ஆளை தேடிட்டு இருக்கீங்களா, ஆட்டிடியூட் கரெக்டா இருக்கிற ஆளை தேடிட்டு இருக்கீங்களா அப்படின்னு யோசிங்க. ஆட்டிடியூட் கரெக்டா இருக்கிற ஆளை தேடினீங்கன்னா கண்டிப்பா வந்து உங்க கம்பெனில சக்சஸ் தான். நீங்க எஸ்ஓபி மட்டும் ஃபாலோ பண்ண வச்சீங்கன்னா போதும். அதுக்கு நம்ம கிட்ட எஸ்ஓபி வேணும், சிஸ்டம் வேணும். அவ்வளவுதான். ரொம்ப சிம்பிள். இதனாலதான் கம்பெனிஸ் வந்து சக்சஸ்ஃபுல்லா இருக்காங்க. ஏன்னா நீங்க நிறைய கம்பெனிஸ்ல நீங்க நீங்க வெண்டாரா நீங்க ஒர்க் பண்ணிருக்கலாம். நீங்க வந்து கஸ்டமரா இருந்திருக்கலாம். நீங்க கொலீக்ஸ் அவங்க கூட ஒர்க் பண்ணிருக்கலாம். நிறைய பேர் பாத்தீங்கன்னா மேனேஜ்மெண்ட் லெவல்ல இருக்கிறவங்க ஐக்யூ ரொம்ப குறைவா இருக்கிறவங்களா இருப்பாங்க. நீங்க கான்சியஸா இதை நோட் பண்ணீங்கன்னா தெரியும். நம்ம சொல்ற சாதாரண விஷயமா இருக்கும். இது ஒரு காமன் சென்ஸ் தானே, ஏன் இவருக்கு புரிய மாட்டேங்குதுன்னு நினைப்போம். ஆச்சரியமா இருக்கும். பட் அந்த கம்பெனில ஃபுல் ப்ரூஃப் சிஸ்டம் வச்சிருப்பாங்க. கம்பெனி சக்சஸ்ஃபுல்லா ரன் ஆயிட்டு இருக்கும். சோ அது யார் செட் பண்ண வேண்டியது? நம்ம தான் செட் பண்ணணும். எல்லா விஷயங்களுக்கும் ஐ ஆம் ரெஸ்பான்சிபிள் நினைச்சோம்னா கண்டிப்பா நம்மளால எந்த விஷயத்தையும் ஈஸியா அச்சீவ் பண்ண முடியும். அப்ப இது ஒரு முக்கியமான நண்பன். நம்ம கூடவே வச்சுக்க வேண்டிய நண்பன். டேக்கிங் ரெஸ்பான்சிபிலிட்டி. ஐ ஆம் ரெஸ்பான்சிபிள். கிரியேட் அர்ஜென்சி. எதை பண்ணாலும் உடனே பண்ணும். இப்ப பண்ணும். நான் எப்பவுமே டிரான்ஸ்பரண்டா இருக்கணும்னு நினைப்பேன். அது என்னோட இன்டெகிரிட்டி. நான் எதா இருந்தாலும் ஓப்பனா சொல்லிடுவேன். நான் இந்த பிபிடி ப்ரிப்பேர் பண்ணது வந்து ஒரு மாசமா இதுக்கு இந்த நம்ம செஷனுக்காக பிபிடி ப்ரிப்பேர் பண்ணணும்னு வச்சுட்டே இருந்தேன். பண்ணவே இல்லை. கடைசி ஒரு 2 நாள் இருக்கு. கடைசி நாள் இருக்கு. உட்காந்து எல்லாத்தையும் ப்ரிப்பேர் பண்றேன். கடைசி நாள் தான். கடைசி நாள்ல எக்ஸாமுக்கு படிக்கிறவங்களா நீங்க மீன் டைப் பண்ணிருங்க. நாளைக்கு எக்ஸாம்னா இன்னைக்கு நைட் உட்காந்து படிப்பீங்களா? மொத்த சப்ஜெக்டும் மீன் டைப் பண்ணிருங்க. நான் அந்த மாதிரி தான்.
நீங்க நம்பிதான் ஆகணும். 14 அரியர் வச்சிருந்தேன் ஒரு காலத்துல. ஒரே செமஸ்டர்ல 14 அரியர். அதோட கரண்ட் சப்ஜெக்ட்ஸ் வந்து 6 சப்ஜெக்ட். அப்புறம் பிராக்டிகல்ஸ் இருக்கும். பிராக்டிகல்ஸ்லாம் அடுத்தது. நான் பிஇ படிக்கும்போது 7வது செமஸ்டர்ல 14 அரியர் பிளஸ் 6 சப்ஜெக்ட் 20 சப்ஜெக்ட். 20 சப்ஜெக்ட்ல 19 சப்ஜெக்ட் எக்ஸாம் அட்டன் பண்ணேன் நான். அதுக்கு காரணம் வந்து இந்த கடைசி நாள்ல ப்ரிப்பேர் பண்றது. கடைசி நாள்ல ப்ரிப்பேர் பண்ணிட்டு போய் எழுதினேன். ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, எல்லா 19 எக்ஸாம்லயும் நான் பாஸ் ஆயிட்டேன். நான் பாஸ் ஆயிட்டேங்கிற மாதிரி 19 எக்ஸாம்லயும் பாஸ் ஆயிட்டேன். இது ஆச்சரியமா நடக்கக்கூடிய விஷயம். இது வந்து அடிக்கடி நடக்காது இந்த மாதிரி. நான் வந்து கான்வகேஷன் பட்டமளிப்பு விழா சொல்லுவோம் இல்லைங்களா? கான்வகேஷன் பட்டமளிப்பு விழாக்கு நான் போகும்போது என் கூட படிச்சவங்க யாருக்கும் நம்பிக்கை இல்லை. இவன் கூட இங்க வந்து நிக்கிறான்னு. என்ன எல்லாத்தையும் பார்க்க வந்தியான்னு கேட்டாங்க நிறைய பேர். நானும் கோட்டை போட்டு மேல போய் இதை வாங்கும்போது பயங்கர ஆச்சரியம் நிறைய பேருக்கு. ஏன்னா அவங்க 6th செமஸ்டர் 7th செமஸ்டர்லாம் பார்த்திருக்காங்க அவங்க. 14 அரியர் 6 சப்ஜெக்ட் எல்லாம் சாதாரணமா இருக்கிற 6 சப்ஜெக்ட் எழுதும் போதே அதுல அரியர் வச்சுதான் 14 கன்வெர்ட் பண்ணி வச்சிருக்கோம் கையில. பட் அந்த அர்ஜென்சி, கடைசி நேரம் அர்ஜென்சி நம்ம என்ன பண்ணணும்னா பயங்கரமா பெர்ஃபார்ம் பண்ண வைக்கும். அதுக்காக கடைசி நேரம் வரைக்கும் வெயிட் பண்ண சொல்ல. அந்த அர்ஜென்சியை இமீடியட்டா கிரியேட் பண்ணுங்க அப்படிங்கிறேன். அந்த அர்ஜென்சியை கடைசி நாள் இருக்கிற அர்ஜென்சியை ஃபர்ஸ்ட் நாளே கிரியேட் பண்ணிட்டோம்னா ஒரு டைம் செட் பண்ணிக்கணும், அலார்ம் செட் பண்ணிக்கணும். இந்த அலார்ம் செட் பண்ண உடனே எல்லாத்தையும் தூக்கி போட்டு நம்ம போய் உட்காந்து அந்த வேலையை செய்ய ஆரம்பிச்சோம். இப்ப பண்ணு, கிரியேட் அர்ஜென்சி. எதா இருந்தாலும் இப்ப ராமசாமி ஆகணும் எல்லாரும். இப்ப ராமசாமி கேள்விப்பட்டிருக்கீங்களா? பாபா படத்துல வில்லனா வருவாரு. ஆசிஸ் வித்யார்த்தி வந்து ஒரு கேரக்டர்ல வருவார். இப்ப ராமசாமின்னு ஒரு கேரக்டர்ல. அந்த இப்ப ராமசாமி ஞாபகம் வச்சுக்கோங்க. கண்ணாடியை பார்த்து நான் தான் இப்ப ராமசாமின்னு நினைச்சுங்க. எனக்கு எதா இருந்தாலும் இப்பவே நடக்கணும். எதா இருந்தாலும் நான் இப்பவே பண்ணணும். இப்ப கிரியேட் அர்ஜென்சி. இது பயங்கரமான நண்பன் நமக்கு. ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட் அவன். கூடவே இருப்பான். கூடவே இருந்தான்னா நம்மள கண்டிப்பா செய்ய வச்சிருவான். கிராட்டிடியூடுங்க. நன்றி உணர்வு. நல்லா யோசிச்சு பாருங்க. நம்ம லைஃப்ல நமக்கு கிடைச்ச நல்ல விஷயங்கள் மாதிரி எத்தனை பேர்த்துக்கு கிடைச்சிருக்கு? கோவிட்ல உயிர் பொழைச்சதே நம்மலாம் பெரிய விஷயம் தான். நம்ம இன்னைக்கு உயிரோடு இருக்கிறதே நம்ம பெரிய விஷயம். இந்த மாதிரி நிறைய கடந்து வந்திருக்கோம் வாழ்க்கையில. நம்ம பிறந்ததே வந்து பல மில்லியன் சகோதர சகோதரிகளோட சண்டை போட்டு தான் நம்ம பிறந்திருக்கோம். அப்படி சண்டை இல்ல. பட் அவங்களோட போட்டி போட்டு நம்ம பிறந்திருக்கோம் அப்படிங்கிறது நம்ம அறிவியல் பூர்வமா நமக்கு தெரியும். இல்லைங்களா? எத்தனை பேருக்கு அது தெரியும்? எஸ்ன்னு டைப் பண்ணிருங்க. பல மில்லியன் சகோதர சகோதரிகளோட போட்டியில தான் நம்ம வந்து பிறந்திருக்கோம். இப்ப நம்ம சொல்லுவாங்க நிறைய பேரு, எதுக்கு இவ்வளவு போட்டி? இந்த உலகத்துல ஏன் இவ்வளவு சிரமப்படணும்? நம்ம வந்து போட்டி இல்லாம வாழ்ந்துடணும்னா, போட்டி இல்லாமலாம் வாழ முடியாது. பொறந்திருக்கவே மாட்டோம் போட்டி இல்லாம இருந்திருந்தா. தகுதி உள்ளவை தப்பி பிழைக்கும். சர்வைவல் ஆஃப் த ஃபிட்டஸ்ட். துறவரம் பூண்டா அது வேற விஷயம். துறவியா மாறிடணும். எதுவுமே நம்ம கிட்ட இருக்கக்கூடாது. அதுக்கு ஒரு கதை இருக்கு. துறவி ஆயிட்டோம்னு நம்ம நினைச்சோம், எதுக்கும் ஆசைப்படக்கூடாதுன்னு நினைச்சோம்னா திருவோட்டுக்கு கூட ஆசைப்படக்கூடாது. கையில திருவோடு கூட வச்சுக்க கூடாது. பட்டினத்தார் சொல்றாரு. அது அப்புறமா நம்ம பார்ப்போம் இன்னொரு நாள். அது ஒரு ஆழமான கதை. டைம் பத்தாது. கிராட்டிடியூட், நம்ம இருக்கிற விஷயம் நம்மகிட்ட என்னென்ன இருக்கோ அதுக்கு நன்றி உணர்வோடு இருக்கணும். நன்றி உணர்வோட இருக்கிறவங்களுக்கு மேலும் மேலும் கொடுக்கப்படும். இந்த பிரபஞ்சத்தினால மேலும் மேலும் கொடுக்கப்படும். நீங்க ஒருத்தருக்கு தேங்க்ஸ் சொன்னா தான் அவர் திருப்பி கொடுப்பாரு உங்களுக்கு. நீங்க தேங்க்ஸ் சொல்லினா அவர் எப்படி புரிஞ்சுக்குவாரு? உங்க உணர்வு மூலமா நீங்க சொல்லுங்க. வாயில வார்த்தையா சொல்லணுங்கிறது இல்ல. உங்க உணர்வை தான் வந்து பிரபஞ்சம் புரிஞ்சுக்கும். பிரபஞ்சத்துடைய மொழி வந்து உணர்வு. பிரபஞ்சத்துடைய மொழி வந்து உணர்வு. இது எல்லாரும் நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். நம்ம உணர்வு மூலமா தான் நம்ம வந்து அந்த பிரபஞ்சத்துக்கு செய்திகளை கடத்த முடியும். அது மூலமா தான் நம்ம பெற்றுக்க முடியும். நம்ம திரும்ப திரும்ப பிரபஞ்சம் பிரபஞ்சம்னு சொல்றோம். என்னடா அவன் புதுசா இல்லாத பேய் கதையெல்லாம் சொல்றான்னு யார் யார் நினைக்கிறீங்க? இல்லாத பேய் கதையை சொல்றான்னு நினைச்சீங்கன்னா மீன் டைப் பண்ணுங்க. நான் அதுக்கு ஒரு விளக்கம் சொல்றேன். இந்த பிரபஞ்சம்ங்கிறது இது ஏதோ இல்லாத ஒரு விஷயத்த
சொல்றது அப்படின்னா நீங்க மீன் டைப் பண்ணுங்க. நான் சொல்றேன் அதுக்கான காரணம். இது ஒண்ணும் இல்ல. சாதாரணமா யோசிச்சு பாருங்க. ஒரு ஆலமர விதை வந்து கடுக விட சின்னதா இருக்கு. அது இவ்வளவு பெரிய மரமா இருக்கிறதுக்கு என்ன காரணம்? அது எங்கிருந்து எல்லாத்தையும் எடுத்துக்குது? நம்ம யாருங்க? எனக்கு கண்ணுக்கே தெரியாத ஒரு உயிரணுவா இருந்தவங்க தானே. அந்த உயிரணு வந்து எப்படி இவ்வளவு பெரிய உருவம் வந்திருக்குது? நம்ம சாப்பிட்ட சாப்பாடு தான். இந்த சாப்பிட்ட சாப்பாடு எங்க மண்ணுல இருந்து வந்தது இல்லையா? தண்ணி இல்லையா? நம்ம பாடியோட 75% தண்ணி இல்லையா? நம்ம ரத்தம்ங்கிறது சதைகளுக்கு நடுவுல இருக்கிறது. இதெல்லாம் நம்ம கொழுப்பு இதெல்லாம் வந்து தண்ணி இல்லையா? தண்ணி வந்து இதுல பார்ட் இல்லையா? காற்று இல்லையா நம்ம உடம்புல? நம்ம வெற்றிடத்தெல்லாம் எடுத்தோம்னா நம்ம வந்து 1 இன்ச் ஆயிருவோமா? நம்ம உடம்புல இருக்கிற வெற்றிடத்த மட்டும் எடுத்தா தண்ணி விட்டுருங்க. வெற்றிடத்த மட்டும் நம்ம ஒவ்வொரு செல்களுக்கு நடுவுல இருக்கிற வெற்றிடத்தையும், உடம்புல இருக்கிற வெற்றிடத்தையும், வயித்துல, நெஞ்சுல உள்ள எல்லா இருக்கிற வெற்றிடத்தையும் எடுத்தோம்னா நம்ம 1 இன்ச் ஆயிருவோமா? எலும்புகளுக்குள்ள இருக்கிற செல்களிலும் கூட வெற்றிடங்கள் இருக்கு. இந்த வெற்றிடத்தெல்லாம் எடுத்தாவே நம்ம 1 இன்ச் ஆயிருவோம். அப்ப வெற்றிடம் அந்த காற்று வெற்றிடத்தை காற்று நிரப்பும்ங்கிறது விதி இல்லைங்களா? அப்ப அந்த காற்று முழுக்க இருக்கிறதுனால தான் நம்ம இருக்கோம். நம்ம தொட்டா சூடு இருக்கு. இந்த பிரபஞ்சத்துல இருந்து இந்த பஞ்சபூதங்கள்ல இருந்து தான் நம்ம இவ்வளவு பெரிய உருவமா வளர்ந்திருக்கோம். அப்ப இந்த பிரபஞ்சம் தான் நமக்கு எல்லாமே குடுக்கக்கூடியது. அப்ப ஏற்கனவே நம்மட்ட குடுத்ததுக்கும், நம்ம அந்த பிரபஞ்சத்துக்கும் நன்றி உணர்வோடு இருக்கணும். அந்த குடுக்கப்பட்ட ஒவ்வொரு விஷயத்துக்கும் நன்றி உணர்வோடு இருக்கணும். நான் தினம் எழுதுறேன். நான் வச்சிருக்கிற கம்ப்யூட்டருக்கு முதல் கொண்டு, நான் வச்சிருக்கிற செல்போனுக்கு முதல் கொண்டு, என்னுடைய உறவுகள், என்னுடைய அம்மா, அப்பா, எனக்கு கிடைச்ச ஒவ்வொரு விஷயமும், எனக்கு கிடைக்கிற சத்தான சாப்பாடு, நான் தூங்குற பாய் முதல் கொண்டு எல்லாத்துக்கும் நான் நன்றி உணர்வோடு இருக்கேன். குடிக்கிற தண்ணி முதல் கொண்டு, நான் உயிரோடு இருக்கிற இந்த கணம் முதல் கொண்டு, நம்ம நன்றி உணர்வோடு இருந்தா தான் நமக்கு கிடைக்கும். நன்றி உணர்வு இருக்கிறவனுக்கு மேலும் மேலும் கொடுக்கப்படும். நன்றி உணர்வு இல்லாதவனிடமிருந்து எடுக்கப்படும். பைபிள்ல ஒரு வாசகம் இருக்கும். இருப்பவனுக்கு மீண்டும் மீண்டும் கொடுக்கப்படும். இல்லாதவனிலிருந்து எடுக்கப்படும். இல்லாதவனிடமிருந்து எடுக்கப்படும் அப்படின்னு. அது என்னன்னா, இந்த நன்றி உணர்வு தான். அதுல இருக்கிற சூட்சும வார்த்தை வந்து இந்த நன்றி உணர்வு. என்னடா இருக்கிறவனுக்கு திருப்பி திருப்பி கொடுப்பாங்க, இல்லாதவங்ககிட்ட புடிங்குவாங்கன்னா என்னடா அப்படின்னு நம்ம தப்பா நினைப்போம். அப்படி இல்ல அது. இருக்கிறவங்களுக்கு கொடுக்கப்படும்னா, நன்றி உணர்வு இருக்கிறவங்களுக்கு மீண்டும் மீண்டும் கொடுக்கப்படும். நன்றி உணர்வு இல்லாதவங்களிடமிருந்து எடுக்கப்படும். ரெசிலியன்ஸ் அடுத்தது. நம்ம ரெசிலியன்ஸ் பத்தி நெறைய பார்த்துட்டோம். எவ்வளவு டஃப்பான சிச்சுவேஷன்ஸ் வந்தாலும், நம்ம மீண்டு வர்றது இருக்குது இல்லீங்களா? அதுதான் ரெசிலியன்ஸ். இந்த இடத்துல தான் நம்ம பர்ப்பஸ் ஆஃப் லைஃப் வந்து வேலை செய்யும். ரெசிலியன்ஸ் கொடுக்கக்கூடியது வந்து நம்ம பர்ப்பஸ் ஆஃப் லைஃப், பர்ப்பஸ் ஆஃப் பிசினஸ். மென்டல் டஃப்னஸ். விடாம ஒரு விஷயத்த புடிச்சிட்டு இருப்போம். நான் என்ன உயிரே போனாலும் விட மாட்டேன். நெவர் கிவ் அப். அந்த ஆட்டிட்யூட் வேணும். இது வந்து இந்த 5ம் வந்து நம்மளுடைய பயங்கரமான நண்பர்கள். 6வது நண்பன் ஒருத்தன் இருக்கான். எல்லாத்த விட முக்கியமான நண்பன். 100% நம்ம சக்சஸ, நம்ம கோல அட்டைன் பண்றதுக்கு 100% உதவக்கூடிய ஒரு நண்பன். யாருக்காவது தெரிஞ்சா ஒரு வேக் கெஸ் குடுங்க. என்னவா இருக்கலாம்? வேகா ஒரு கெஸ் குடுங்க. இந்த நண்பன் வந்து கன்சிஸ்டன்சி. விடாம ஒரு விஷயத்த பண்றது. ஒரு விஷயத்த தொடர்ந்து திருப்ப திருப்ப பண்ணிக்கிட்டே இருக்கிறது கன்சிஸ்டன்சி. கன்சிஸ்டன்சி இஸ் த கீ டு சக்சஸ். சூப்பர். சோ நான் இந்த 6 நண்பர்களையும், 6 எதிரிகளையும் நான் கிளியரா போட்டுர்றேன். நீங்க எப்பவுமே ஞாபகம் வச்சுக்கிற மாரி, இந்த டீட்டெயில்ஸ வந்து நான் உங்களுக்கு குடுத்துர்றேன். எழுதி வச்சுக்கங்க எங்காவது. கன்டினியூஸா இத ஃபாலோ பண்ணுங்க. கான்ஷியஸா ஃபாலோ பண்ணுங்க. அதுக்கான பிராக்டிஸஸ் எல்லாம் நம்ம பண்ண போறோம். கான்ஷியஸா ஃபாலோ பண்றதுக்கான பிராக்டிஸஸ் எல்லாம் நம்ம வந்து இந்த 5:00 காலையில 5:00 இருக்கிற செஷன்ஸ்ல நம்ம பண்ணிட்டு இருக்கிறோம். இன்னைக்கு கூட தாட் பத்தி ரொம்ப ஆழமா பேசணும். சோ கண்டிப்பா அந்த 5:00 செஷன் வாங்க. இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். கோல் செட்டிங்க்கெல்லாம் பயங்கர ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். சூப்பர். சோ யாராவது நீங்க உங்க ஃபீட்பேக்ஸ் ஷேர் பண்ணிக்கணும்னா ஷேர் பண்ணிக்கலாம். இல்ல உங்க டவுட்ஸ் ஏதாவது இருந்தா கேட்கலாம். வெற்றி ஆக்சுவலி
ஜஸ்ட் ஒரு ஃபீட்பேக்கு. எஸ். செக்ஷன் நம்ம பண்ணிட்டோம் அப்படிங்கிறத மாதிரி வந்து நம்ம அந்த மார்னிங் 5 to 6 எடுக்கிறீங்களே, அந்த செக்ஷன் பார்த்தீங்கன்னா, கேக்குதா? ஹலோ. கேக்குது சொல்லுங்க. அந்த செக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த செக்ஷன் கூட கனெக்ட் ஆகுது. ஸோ அதனால நிறைய பேர் வந்து ட்ரை பண்ணலாம். நம்மளோட கான்சியஸ் சப்கான்சியஸ் இது எல்லாமே வந்து அந்த 5 to 6 நம்ம அந்த செஷன் அட்டன் பண்றதுனால இந்த பிஸ்னஸ்க்கு அது ரொம்பவே ஸ்டாண்டர்டா இருக்கு. அதை நான் அட்டன் பண்ணிட்டு கண்டிப்பா. இதை நம்ம அட்டன் பண்ணும்போது ஸோ 100% உங்களோட செஷன் வந்து வேற லெவல் இருக்கும். அது ஒரு நல்ல ஒரு இம்ப்ளிமெண்டேஷனுக்கு பெஸ்ட்டாக இருக்கும். அட்டன் 5 to 6 அட்டன் பண்ணிட்டு, ஏன்னா பிஸ்னஸ் வந்து ரிலேட்டட் டு ஒரு ஹெல்த்து வெல்த்து ரெண்டுமே கரண்டாக இருக்கிறதுனால அது செஷன் கண்டிப்பாக அட்டன் பண்ணாதவங்க ட்ரை பண்ணலாம். ஆக்சுவலி இந்த 5 to 6 அட்டன் பண்ணுறது. கண்டிப்பா. நம்ம மென்டல் பிளாக்ஸ் எல்லாம் உடைக்கும். அது சயின்டிபிக்கலா நம்ம நாளைக்கு காலையில 5 மணிக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போறோம். சயின்டிபிக்கலா இதுக்கும் அதுக்கு என்ன கனெக்ஷன் அப்படிங்கறத எக்ஸ்பிளைன் பண்ண போறோம். இன்னைக்கே நம்ம வந்து இவரு ஸ்டீவனாவும் சரி, அப்புறம் நம்ம இன்னொருத்தர் அவர் இன்னொருத்தர் முகேஷ். அவரும் சரி கரண்ட் எல்லாருமே கரண்ட் ஆனோம் அந்த 5 to 6 செஷன்ல. எல்லாரும் அவங்கவுங்க விஷயத்தை ஷேர் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா, ஸோ நம்ம எல்லாமே யூனிவர்சல் கம்யூனிட் ஆகும்னு தெரிய வந்தது. கண்டிப்பா. அதனால இது சொல்ல நம்மளுக்கு போனா மட்டும் நம்ம இல்லாம எல்லாருமே ஒரே உயிர் தான். அது ஆமா. அது ரொம்ப ஆழமான ஸ்பிரிச்சுவாலிட்டியில போயிடும். அது அப்புறமா நம்ம பேசலாம். அதுலயும் ஸ்பிரிச்சுவலா நான் வந்து வேற விஷயங்கள் லேர்ன் பண்ணிட்டு இருக்கேன். அது நம்ம அப்புறமா பேசுவோம். Okay. ஆனா ஸ்டீவனா நீங்க ஹேண்ட் ரைஸ் பண்ணிருந்தீங்க. ஜஸ்ட் வெற்றி இது அதாவது அந்த எனிமீஸ் ஆஃப் த கோ அதுல லிஸ்ட்ல பார்த்தோம்னா ஓகே. how to avoid a person who is a barrier for our path. ரொம்ப சிம்பிள். அது 5 o'clock செஷன்ல வரப்போகுது. கண்டிப்பா நான் பிளான் பண்ணியிருக்கேன். ஓகே. மோஸ்ட் ஆஃப் த டவுட்ஸ் உங்களுக்கு என்னென்ன வருமோ நான் அந்த செஷன்ல கவர் பண்ணிடுவேன். நீங்க பாத்தீங்கன்னா தெரியும். அது ஓகே. முதல்ல வர டவுட்டா இருக்கும். அது பின்னால கவர் பண்ணுவோம். இல்லைன்னா நான் ஏற்கனவே உங்களுக்கு வரக்கூடிய டவுட்டை முதல்ல கவர் பண்ணியிருப்பேன். ஓகே. நீங்க ஹை ஃப்ரீக்வன்சில உங்க எனர்ஜி வைப்ரேட் ஆயிட்டு இருக்கும்போது அதை மட்டும் என்ஷூர் பண்ணிக்கோங்க. நான் வந்து ஹை ஃப்ரீக்வன்சில வைப்ரேட் ஆயிட்டு இருக்கும்போது என் கூட யாருமே நிக்க முடியாது. லோ ஃப்ரீக்வன்சில இருக்கிறவங்க யாருமே கனெக்ட் ஆகி டிராவல் பண்ண முடியாது. ஓகே. நம்ம எனர்ஜி ஹையா வச்சிட்டோம்னா உங்க கூட ஒன்னா அவங்க எனர்ஜி இம்ப்ரூவ் பண்ணிட்டு உங்க கூட டிராவல் ஆகணும். உங்க எனர்ஜியை எடுத்து அவங்க யூஸ் பண்ணிக்கிற மாதிரி இருக்கணும். அவங்க எனர்ஜியை வந்து அவங்க யூஸ் பண்ணிக்கிற மாதிரி இருக்கணும். இல்லைன்னா உங்க எனர்ஜி குறைக்கிற மாதிரி ஆட்கள் உங்க கூட வந்து டிராவல் பண்ண முடியாது. லாங் டேர்ம்ல வந்து லாங் பீரியட் வந்து டிராவல் பண்ண முடியாது. ஓகே. ஸோ இந்த மாதிரி தான் நீங்க அவாய்ட் பண்ண முடியும். ஓகே. சூப்பர். தேங்க்ஸ். நைஸ் வெற்றி. தேங்க்ஸ். வேற யாருக்காவது ஏதாவது டவுட் இருந்தாலும் கேட்டலாம். இல்ல நீங்க உங்க ஃபீட்பேக்ஸ் ஏதாவது இருந்தா ஷேர் பண்றேன் பண்ணிக்கலாம். வெற்றி. ஆனா சொல்லுங்க. அதாவது ஹை ஃப்ரீக்வன்சியா நம்மளை வந்து கன்வெர்ட் பண்ணிக்கிறதுக்கான டைம் லைன்ங்கிறது வந்து ப்ராக்டிஸ் கீப் ஆன் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்கு இல்லையா? கன்சிஸ்டன்சி. இப்போ அவரு கேட்கறதுங்கிறது வந்து இமீடியட்டா நம்ம ஒரு இந்த மாதிரியான நம்மள லோ புல்லரா இருக்கிறாங்க, நம்ம பேக் புல்லரா இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னா அவங்களுக்குங்கிறது வந்து இக்னோர் அப்படிங்கறது மட்டும் தானே நம்ம எடுத்துக்க முடியும். கண்டிப்பா இக்னோர் பண்ணணும். அது வந்து டெம்பரரி சொல்யூஷன். பட் லாங் டேர்ம் சொல்யூஷனா இருக்கிறது நம்ம எல்லாத்தையுமே இக்னோர் பண்றோங்கிற மாதிரி வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக நம்ம கிட்ட இருக்கிற பெர்மனன்ட் சொல்யூஷன் தான் நம்ம வந்து ஹை ஃப்ரீக்வன்சியா நம்மளை கன்வெர்ட் பண்ணிக்கிறது, நம்ம பிராக்டிஸ் மூலமா மாத்திக்கிறதுங்கிறது. கண்டிப்பா இல்லையா? அப்ப டெம்பரரியா இப்போ வந்து அவங்களுக்கு நம்ம பேரியரா இருக்காங்க. நம்மளோட இதை வந்து அவங்க திருப்பி நம்ம ஹை ஃப்ரீக்வன்சி போறத அவங்க திருப்பி ஏதோ ஒரு விதத்துல டிராக் பண்ணுவாங்கன்னா இக்னோரன்சி மட்டும் தானே அதுக்கு ஹெல்ப் பண்ணும். தெரியல என்னன்னா நம்ம சில பேர் வந்து இக்னோரும் பண்ண முடியாது. நம்ம லாங் பீரியட் அவங்க கூட டிராவல் பண்ணி ஆகணும். அப்போ வந்து நம்ம அவங்கள நம்ம இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுவோம். நம்ம கண்டிப்பா நம்மளை பார்த்து நம்ம சேஞ்சஸ் பார்த்து அவங்க இன்ஃப்ளூயன்ஸ் ஆவாங்க. அப்படி இருக்கிறவங்க வந்து நம்ம லைஃப்ல நம்ம கூடயே தான் வருவாங்க. அவங்களும் அந்த எனர்ஜி லெவலை மாத்திக்குவாங்க. இமிடியேட்டா நடக்காது. இக்னோர் பண்றது 100% எல்லாத்தையும் இக்னோர் பண்ண முடியாது. அந்த மாதிரி இக்னோர் பண்ண முடியாத சிச்சுவேஷன்ல நம்ம ஜஸ்ட் லிசன் பண்ணிட்டு
நம்ம அதுக்கான சொல்யூஷன்ஸை தேட ஜென்யூனா இருக்கும். சில டைம் சில ப்ராப்ளம்ஸ் இருக்கும், ஜென்யூனா இருக்கும். அவங்க சொல்ற விதம் வந்து வேற மாதிரி இருக்கும். அப்போ நம்ம பண்ணிட்டோம்னா அதுல செட்டில். இக்னோரன்சின்னு சொல்றத வந்து அவங்க பேசுறதையே அவாய்ட் பண்ணுங்க, அவங்க ஆளையவே அவாய்ட் பண்ணுங்கன்னு இல்ல, அவங்களை லிசன் பண்ணுங்க, நம்மளோட ஆக்டிவிட்டியில வரும்போது அதை இக்னோர் பண்ணுவீங்கிறத சொல்றோம். எக்ஸாக்ட்லி அப்படிதான் எக்ஸாக்ட்லி இது 100% கரெக்ட். இது 100% கரெக்ட். இப்போ நம்ம அவங்களோட அந்த வே ஆஃப் அப்ரோச்சை நம்ம இக்னோர் பண்ணிடணும். இக்னோர் பண்ணிட்டு, பட் அதுல உண்மையா அதுல வந்து வேலிட் பாயிண்ட்ஸ் இருந்ததுன்னா அதை நம்ம கரெக்ஷன் நம்ம என்ன பண்ண முடியுமோ நம்ம அதை பண்ணிக்கலாம். இப்போ நம்ம எம்ப்ளாயீஸா இருக்கலாம், அவங்க ஏதோ ஒரு கரெக்ஷன் சொல்ல வர்றாங்க, பட் அதை நம்ம சொல்ல வர்றதுக்கு முன்னாடி நம்மளை அப்ரிஷியேட் பண்ணிட்டோ இல்லை நம்ம அந்த சுகர் கோட்டடா சொல்லாம அவங்க எடுத்தோடனே நீங்க என்ன இப்படி பண்றீங்க, நீங்க பண்றதுனாலதான் எல்லா பிரச்சனையும் வருது அப்படி இப்படின்னு எல்லாத்தையும் சொல்லிட்டு வசவுகள்லாம் சொல்லிட்டு அதுக்கப்புறம் சொல்றாங்க அப்படின்னா அதனால ஒன்றும் நம்ம அந்த விஷயத்தை இக்னோர் பண்ண முடியாது. பட் அந்த வே ஆஃப் அப்ரோச்சை இக்னோர் பண்ணலாம். மாத்த முடிஞ்சா மாத்தலாம், இல்லைன்னா இக்னோர் பண்ணலாம். அதுக்கும் மாத்துறதுக்கும் மெத்தட் இருக்கு. ஸோ உங்க ஃபீட்பேக் ஏதாவது நீங்க ஷேர் பண்றதுன்னா தாராளமா ஷேர் பண்ணலாம். ரொம்ப முக்கியமான விஷயம், உங்க ஃபீட்பேக்கை நீங்க வீடியோஸா எடுத்து செல்ஃபி வீடியோஸா எடுத்து நீங்க ஷேர் பண்ணீங்கன்னா இது வந்து ஒரு ஹெல்ப்பா இருக்கும். மற்றவங்களும் இந்த கோர்ஸுக்கு ஜாயின் பண்றதுக்கு ஒரு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இது வந்து என்னோட இன்கம் அப்படிங்கிறத தாண்டி இது யூஸ்ஃபுல்லா இருக்கும் மற்றவங்களுக்கு. இது வந்து 10 டைம்ஸ் வேல்யூ கொடுக்கும் அப்படின்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ், உங்க சர்க்கிள்ல இருக்கிறவங்க மற்றவங்க எல்லாத்துக்கும் வந்து இதை வந்து இந்த ஃபீட்பேக் வந்து ஒரு தூண்டுதலா இருக்கும். கிளாஸ்ல ஜாயின் பண்ணி அவங்களும் அந்த பெனிஃபிட்டை எடுத்துக்கிறதுக்கு. ஸோ உங்க ஃபீட்பேக்கை ஒரு வீடியோவா அனுப்புங்க. அதே மாதிரி நான் வந்து ஒரு ஃபார்ம் ஷேர் பண்றேன். அந்த ஃபார்ம்ல நம்ம அசைன்மெண்ட்ஸ் இது வரைக்கும் கொடுத்த அசைன்மெண்ட்ஸ் எல்லாமே வந்து நான் அதுல லிஸ்ட் பண்றேன். இந்த அசைன்மெண்ட்ஸை வந்து நீங்க யார் யாரெல்லாம் கம்ப்ளீட் பண்ணியிருக்கீங்களோ அதுல ஃபில் பண்ணி அப்டேட் பண்ணுங்க. ஃபில் பண்ணி அப்டேட் பண்றவங்களுக்கு அந்த அசைன்மெண்ட்ஸ் முடிச்சுட்டு ஃபில் பண்ணி அப்டேட் பண்றவங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் கிஃப்ட் இருக்கு. சூப்பர், தேங்க்யூ ஸோ மச். கண்டினியூஸா அட்டன் பண்ணிட்டு இருக்கிறீங்க. உங்க கமிட்மெண்ட்டுக்கு தேங்க்யூ ஸோ மச். சொல்லி அடிங்க, சூப்பரா பிசினஸ் பண்ணுங்க. வாழ்த்துக்கள். தேங்க்யூ. தேங்க்யூ 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 வெற்றி. தேங்க்யூ. தேங்க்யூ. தேங்க்யூ வெற்றி. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. தேங்க்யூ வெற்றி. தேங்க்யூ 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 ஸோ மச். காலையில அந்த 5 to 6 நல்லா இருந்தது ப்ரோக்ராம். அந்த 1-2 அந்த வீடியோ நீங்க சொன்னீங்கல்ல இப்போ சிங்கப்பூரோட, அதுல வந்து நம்ம ஏதாவது வீடியோ மாதிரி போட்டீங்கன்னா இன்னும் கொஞ்சம் ரீச் இருக்கும்ன்ற மாதிரி ஒரு ஃபீல் பண்ணும். ஏன்னா நான் வந்து பிரசன்னா சாரோட 3 week சேலஞ்ச் அட்டன் பண்ணுவேன். ஆல்மோஸ்ட் இது வந்து 3rd டைம் பண்ணிட்டு இருக்கு. ஆக்சுவலா அவரு எனக்கு பேரலா நடந்துட்டு இருக்கு. நான் அதுல இருந்து இப்ப விட்டுட்டு நான் இங்க உங்ககிட்ட ஜாயின் பண்ணேன் சார். ஓகே, நிறைய டிஃபரன்ஸ் இருக்கு. ஆனா அந்த அவர் வந்து அந்த அவரோட கனெக்ட் என்னன்னா அந்த வீடியோஸ் ஆட் பண்றாரு. ஒவ்வொரு அந்த ஸ்லைடு, இப்ப நீங்க அந்த நம்ம வெறும் ஸ்லைடு இருக்குல்ல, ஸ்லைட்ல வந்து இப்ப நான் கூட இந்த வீடியோ எடுத்திருக்கேன். நான் உங்களுக்கு 1-to-1 அனுப்புறேன். இப்ப துபாயோட டிரான்ஸ்ஃபர்மேஷன் வந்து 1993 எப்படி இருந்தது, இப்ப எப்படி இருக்குன்றத அதே அழகா அது வந்து வீடியோ வாட்னு. அப்போ வந்து உங்களுக்கு நீங்க சொல்றது வந்து நிறைய ரீச் ஆகுன்றது ஒரு அது ஜஸ்ட் ஷேர் பண்ணலாம். ஓகே ஓகே ஷூர் ஷூர். ஓகே, தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ. தேங்க்யூ ஸோ மச். மறுபடியும் நாளைக்கு காலையில 5 மணிக்கு பார்ப்போம். தேங்க்யூ.